ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டருங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். ஃபாரஸ்ட் அப்படின்னா வனம். இது நமக்கு தெரிஞ்சாலே ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் வனம் அப்படின்னு இருக்கு. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, வனத்துறை அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனுக்கு இணையான கலைச்சொல் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கை போல. இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறதுக்கு ஏற்ற உவமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா உள்ளங்கையில வச்சா என்ன இருக்கும்? வெளிப்படையா தெரியுதா? அப்ப வெளிப்படை தன்மை. வெளிப்படையா தெரியுது, வெளிப்படை தன்மை. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? இணை பிரியாம இருக்கும். அப்ப இணை பிரியாம இருந்தா உடலும் உயிரும் போல. அஞ்சாவது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டி விட்டா என்ன ஆகும்? அப்படியே தனித்தனியா செதறி ஓடிரும். அப்ப ஒற்றுமையின்மை. ஒற்றுமை இல்லாம இருக்கிறது தான் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் என்ன ஆகும்? தடுப்பே இல்லாம அது பாட்டில் ஓடிட்டு இருக்கும். அப்ப தடையின்றி மிகுதியாக, அளவுக்கு அதிகமா ஓடுறது. மடை திறந்த வெள்ளம் போலனா வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அது தடையின்றி அப்படியே மிகுதியா ஓடிட்டு இருக்கு. அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெளிவு செய்க. அப்ப எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இதுல இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இதுல 2 வினை இருக்கணும், அதுக்கு பொருள் வேறுபாடு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. கயல்விழி பணிந்ததால் பணிந்து படித்தாள். மீனிங்கே இல்லாம இருக்கு பாருங்க. இந்த 3 சென்டென்ஸும் அர்த்தம் இல்லாம இருக்கும். கயல்விழி பணிந்து படித்ததால் ஆசிரியர் பணிந்தார். இப்படி நடக்குமா? இவங்க டீச்சர், இவங்க ஸ்டூடெண்ட். ஆப்போசிட் நடக்காது. அப்போ ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். இதை கரெக்டாக சென்டென்ஸ் மேட்ச் ஆகுது. அப்போ இதான் ஆப்ஷன். அடுத்து, பணிந்து பணித்து. மேலே இருக்க கொஸ்டினில் பணித்ததால் பணிந்து. அப்போ பணிந்துனா அவங்க சொல்கிறத கேட்டு. பணித்ததால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பணிந்து பணித்து. பணிந்து அப்படின்னா தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். பணித்தனா அவங்களுக்கு உத்தரவு போட்ட வேலையை. அப்போ தலைவர் இதை செய் அப்படின்னு சொன்னால் தொண்டன் என்ன பண்ணியிருக்காங்க? பணிந்து ஓகே அப்படின்னு செஞ்சுருக்காங்க. பணித்து அப்படின்னா என்னன்னா, தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணித்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு? பணித்ததால் தொண்டன் பணிந்தான். அவர் சொன்னனால தொண்டன் பணிந்து செஞ்சிருக்கான். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன? பணிந்துனா கேட்டு நடக்கிறது, பணித்துனா உத்தரவு போடுறது. இதான் மீனிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. சொற்கள் சரியா அமைஞ்சது. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. இதான் சரியான ஒழுங்கான வரிசையில சொற்கள் அமைஞ்சிருக்கு. மித்த 3லையும் சொற்கள் ஒழுங்கா அமையல. அடுத்தது, அகரை வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசை தெரியும் நமக்கு. அ இல ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதுக்கடுத்து காய்ஞாச்சால அந்த ஆர்டர் பார்க்கணும். இங்கே பாங்கிறது ஃபர்ஸ்ட், பா ரெண்டாவது, பி பூ பூ பே பே பை. இந்த ஆர்டரில் இது ஒன்று தான் வந்திருக்கு. மற்ற எல்லாமே இடம் மாறி வந்திருக்கு. அகர வரிசையில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது, சொற்களை அகர வரிசைப்படி எழுதுக. அகர வரிசை கா கு கே கோ இதான் அகர வரிசையில் இருக்குது. மற்றெல்லாம் அகர வரிசையில் இல்லை. அகர வரிசை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அ இ வரிசை பார்க்கணும், அதுக்கடுத்து காய்ஞாச்சா வரிசை பார்க்கணும். இதில் இக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இந்த ஆர்டர் படி நம்ம பார்த்தாலே ஈஸியாக அகர வரிசை கண்டுபிடிச்சிடலாம். நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் பார்த்துட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து, கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக. கொடுங்கிற சொல்லோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடுத்தோர் அப்படிங்கிறதான் கொடுங்கிற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு அப்படிங்கிறதோட வினைமுற்று பேசினான். அப்போ முற்று முடிஞ்சிருச்சு. வேர் சொல் நமக்கு பேசு, அதோட வினைமுற்று பேசினான். காண்கிற வேர் சொல்லின் பதம் என்ன? காண்கிற வேர் சொல்லோட பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காண்கிற வேர் சொல்லோட பதம் கண்டேன். கண்டேன்கிறதான் கான் அப்படிங்கிறதோட பதம். அப்போ இங்கே நெடில்ல இருக்கு, இங்கே குறில்ல இருக்கு. இதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஆனால் மற்றது பாருங்க, எதுவுமே பொருந்தலை, வித்தியாசமாக இருக்கு. கான்னா என்ன? பார்க்கறது. கற்பேன் வருமா? பார்ப்பேன், உண்டேன், இது எதுவுமே வராது. அப்போ கண்டேன் தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ல ஈஸியாக தான் கொடுக்குறாங்க. ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. விரை விரை. அப்போ சாதாரண விரை. இந்த விரை அப்படின்னா விதை. விரை பெரிய ரா, மரத்தல். மரத்தல் அப்படிங்கிறது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். விலை விழை. விலை சாதாரண விலைனா என்ன? உண்டாக்குதல், விளைவு, அந்த விலை. விழை அப்படின்னா விழைதல், விரும்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து. இதுவும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து
சரியான தொடர் தேர்ந்தெடுக்க. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்க? மணி பல்லவ தீவிற்கு போயிருக்காங்க. இந்த மணி பல்லவ அப்படிங்கிறதுல இந்த பல்லா பாருங்க, இதுலலாம் வரல. பல்லவ இது தப்பா இருக்கு ஸ்பெல்லிங். இந்த மணி வராது, 3 சொல்லினா. அப்போ இந்த 3 சொல்லினா இந்த லா இதில் தான் கரெக்டாக இருக்கு. மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். பெரிய 3 சொல்லினா போடணும், பல்லவக்கு குண்டுலா. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைலுங்கிறது கடலுக்குள்ளே பார்க்குற, கடலில் நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோங்கிற கடல் மைல். எப்படி ரோட்டில் போகும்போது இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா எத்தனை மைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே கடலுக்குள்ளே கேட்டால் அது நாட்டிக்கல் மைல். கிராப் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் செதுக்கி. கிராப்னா செதுக்கி. இந்த கிராப்பிங் வந்து எங்கே சொல்கிறாங்கன்னா, ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா இந்த பிக்சர் சின்னது பண்ணணும்னா நம்ம எடிட்டிங்கில் கொடுத்தா 4 பக்கம் டாட் வந்து கிராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதான் செதுக்கி. இதை வந்து செதுக்கி சின்னதாக மாற்றுறது. எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர் சொல் மறைந்த. உதித்தனா உதிக்கிறது, ஆப்போசிட் மறைந்த. உருவக தொடருக்கு பொருந்தாத சொல். உருவக தொடருக்கு பொருந்தாதது முகமதி மதிமுகம் பொருந்தது, முகமலர் மலர்முகம் பொருந்தது, முகத்தாமரை தாமரை முகம் பொருந்தது. அப்போ பொருந்தாதது கேட்டிருக்காங்க முகமன். இதை வந்து மாற்றி எழுத முடியாது, உருவகமாக மாற்றி சொல்ல முடியாதுங்கிறதுனால இதுதான் நமக்கு பொருந்தலை. பொருந்திய இணையை வந்து சொல்லணும். படுவும் அப்படின்னா இன்னிசை அளப்படையா? தப்பு. தழி சொல்லிசை அளப்படை கரெக்டு. தருவும் செய்யுளிசை அளபடை கரெக்டு. அப்போ படுவும் வாழ்க்கை 2 இது இல் 2 இல் வந்திருக்கு. அப்போ ஒற்றளப்படை கிடையாது. அதே மாதிரி படுவும் இன்னிசை அளபடை கிடையாது. 22nd கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தழிங்கிறது சொல்லிசை அளபடை, தருவுங்கிறது செய்யுளிசை அளபடை. படுவும் வாழ்க்கை 2 இல் வந்துச்சுன்னா என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்து சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டடிக. இரவலர்னா புறவலர். எதிர்ச்சொல் இதான் கரெக்டாக இருக்குது, மித்த 3ம் தப்பாக இருக்குது. எளிதினா ஏற்றல் கிடையாது, எளிதினா கடிதம். அப்போ எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, எளிதினா கடினமாக இருக்கிறது தான் ஆப்போசிட்டாக வந்திருக்கும். அப்போ எதிர்ச்சொல்ல இரவலர் புறவலர் இதான் வந்து இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மற்ற 3ம் தப்பு. சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதணும். ஆத்திச்சூடிக்கு ஆத்தி சுடி, இச்சு வராது. ஆத்தி சுடினா ஆத்தி சுடி தான், இச்சு வந்து வராது. சேர்த்து எழுதுனா இதான் வந்து கரெக்டு. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெளிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயர். ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை. ஆட்டு கூட்டம், ஆட்டு குவியல், ஆட்டு சாலையில் ஆட்டு மந்தை. ஆடுனா ஆட்டு மந்தை. 26வது கேள்வி. எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க. சேர்த்து எழுதுனா எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது ஆணிரைகளை மீட்டல். ஆணிரையை கவர்ந்துட்டு போயிட்டாங்க, அதை மக்கள் என்ன பண்ணுறாங்க? கரந்தை பூ சூடி மீட்டு கொண்டு வரதுக்காக போகிறாங்க அப்படின்னா அது ஆணிரைகளை மீட்டல். ஆணிரையை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கு மக்கள் என்ன பூ சூடுறாங்க? கரந்தை பூ சூடுறாங்க, கவர்ந்து சென்ற ஆணிரையை மீட்டுட்டு வர்றதுக்காக. அடுத்து 28. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை. கரெக்டு தான். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. பந்து உருண்டது அப்படிங்கிறது ஒரு தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாய் என்ன பண்ணுறாங்க? ஒரு வினையை செய்யும் போது அது தன்வினையாக மாறுது, தன்வினைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டு. கூற்று காரணம் பார்க்கணும். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. கரெக்டு. என் அம்மை வந்தாள்னு மாடை வந்து அம்மான்னு தானே கூப்பிடுவாங்க. அப்போ என் அம்மை வந்தால் மாட்டை பார்த்து சொல்கிறது வந்து தப்பாக இருந்தாலுமே அது வந்து திணை வலுவமைதியாக ஏற்றுக்கிறோம். கரெக்டு. உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. உவப்பின் காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. 30வது கேள்வி. கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கூற்று காரணம். தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. தமிழ் மருத்துவத்தில் நமக்கு பக்க விளைவுகள் இல்லை. கரெக்டு. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. 2மே கரெக்டு. கூற்றும் சரி, காரணமும் சரி. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா மருந்துங்கிறது உணவின் நீட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறது 2மே நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கா பாடப்படும் இலக்கிய வகை பரணி. கரெக்டு. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர்.
பரணி இலக்கியங்களுள் மிக சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னரிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான். அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்நூல் ஜெயங்கொண்டரால் பாடப்பட்டது. அவங்களே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். 31வது கேள்வி. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கியம் பரணி வகை இலக்கியம். போருக்குரிய தெய்வமா அவங்க காளிய கருதுறாங்க. அமர் அப்படின்னா போர். அப்போ அமர்னா போர். அமர்னு ஒரு படம் இருக்கும். அமர்னா போர். 96 இதை பிரிக்கும் போது 90 + 6 அப்படின்னு பிரிக்கணும். பரணி இலக்கியம் நமக்கு ஜெயங்கொண்டார் சயம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ் புக்கில் ஜெயம்னு இருக்கும். ஜெயங்கொண்டார் தான் பரணி இலக்கியத்தை பாடியிருக்காரு. 36வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. தூசுனா பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஈஸியாயிரும். அடுத்து இங்கேயும் ஒரு சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. நேமினா சக்கரம், நேமி சக்கரம், இது ஈஸி. தூவி அப்படின்னா தூவி, தூவி. விருச்சி நற்சொல், சுவல் தோல். நேமி சக்கரம், தூவி, விருச்சி நற்சொல், சுவல் தோல். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதணும். அஃது ஓர் இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது இல்லை, அஃது ஓர் இனிய பாடல். இங்கே கொடுத்துருக்க தொடரில் பிழை இருக்குது. இதை நம்ம மாற்றி எழுதும்போது அதுங்கிறது அஃதுன்னு இங்கே மாற்றிருக்காங்க. அதுன்னு வராது. அஃது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறது கரெக்டு. 39வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தண்ணீர். தோசையை குடிக்க முடியுமா? முடியாது. கடலை மிட்டாய் குடி, சோறு குடி. தண்ணீர் மட்டும்தான் குடி. இப்போ தண்ணீர் குடி, இது மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடைப்புக்குள்ள கொடுத்துருக்க சரியாக நம்ம இருக்கணும். மண்டா என்பது நடு திராவிட மொழி. மண்டா அப்படிங்கிறது நமக்கு வட திராவிட, தென் திராவிட, சீன திபெத்திய எதுவுமே வராது. மண்டா அப்படிங்கிறது நமக்கு நடுத்திராவிட மொழி. மண்டா நடுத்திராவிட மொழி. 41வது கேள்வி. தீயினால் சுட்டபவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. அப்போ இதில் நமக்கு எனவே பெரியவர்கள், அதுபோல பெரியவர். அதனால் கொடுத்துருக்க ஆப்ஷனை போட்டு பார்த்தாலே கரெக்டாக சிட் ஆகாது. அந்த இடத்துல கரெக்டாக அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி உக்காராது. அப்போ ஆனால் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இங்கே உக்காருது. தீயினால் சுட்டபவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்களால் தப்ப முடியாது. ஒருவேளை தெரியலை அப்படின்னா ஆப்ஷனை போட்டு பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 42வது கேள்வி. மலேசியாவில் உள்ள தமிழரின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஆகவே அதனால் அவ்வாறு இது எதுவுமே வராது. சென்டென்ஸுக்கு அதற்கு, அவர் சொன்ன சென்டென்ஸுக்கு அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான். இது இறந்த காலம். வந்துட்டான், முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அப்போ அவள் வருவாள் அப்படின்னா எதிர்காலமாக இருக்கும். அவள் வருகிறாள்னா வந்துட்டு இருக்கிறா, அது எப்படி எதிர்காலமாகும்? அது வந்ததுன்னா வந்து முடிஞ்சிருச்சு, நிகழ்காலம் கூட தப்பு. நீ வந்தாய் அப்படிங்கிறது வந்து முடிச்சுட்டாங்க, எதிர்காலம் கிடையாது. அப்போ இங்கே கரெக்டாக இருக்கிறது அவன் வந்தான்ங்கிறது இறந்த காலம். அடைப்புக்குள் இருக்க சொற்க நிகழ்காலமாக மாற்றி எழுதுக. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். நடத்துங்கிற வார்த்தையை கரெக்டாக நிகழ்காலமாக எடுத்தணும். நடத்துகிறார், எல்லாமே நடத்துகிறார் தான். ஆனால் இங்கே பாருங்கள், நேற்று, நாளை, நாளைன்னு இருக்குது. அப்போ இப்போது பாடம் நடத்துகிறார், நிகழ்காலமாக எழுதணும். இப்போது பாடம் நடத்துகிறார் தான் கரெக்டு. தேன் அப்படிங்கிறத வச்சு புதிய சொல் உருவாக்கணும். தேன் விளக்கு, தேன்மணி, தேன் விலங்கு, தேன் மழை. இது தேன்மழை சொல்லும் போது தான் புதுசாக ஒரு சொல் உருவாகுது. 46வது கேள்வி. பிழையான இணையை தேர்க. செங்கல்னா புறம், இது பிழையா இருக்கு, தப்பு. நாகைப்பட்டினம், நாகப்பட்டினம். உதகமண்டலம், பட்டுக்கோட்டை. செங்கல் என்ன வரும்? செங்கல் புறம் வருமா? செங்கல் பட்டு தானே வரும். செங்கல் புறம் எப்படி வரும்? செங்கல் பட்டு. அப்போ இதான் தப்பா இருக்கு. 47வது கேள்வி பார்க்குறோம். பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கை எழுதுக. எங்கிருந்து வரீங்க இல்லை, எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், ஔவையார் எழுதுனா கொன்றை வேந்தல்னா இது இடம்பெற்றிருக்கு. மன்னார்குடியின் மரு, மண்ணை அப்படிங்கிறதா மன்னார்குடியின் மரு. 50வது கேள்வி. பிழைமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருந்தி தேர்வு செய்க. பொக்கிஷம்ங்கிறது தமிழ் கிடையாது, செல்வம் தான் கரெக்டு. சாஸ்தினா அதிகமாக இருக்கிறது, இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. சாஸ்தினா அதிகம்,
விஸ்தாரம் குறுகிய பரப்பு இல்லை, அதிகமான பரப்பு. சிங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப அலங்காரமாக இருக்கிறது. அப்போ பொக்கிஷம்ங்கிறது செல்வம். இதான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிழையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இணை கரெக்டான இணை. ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. அப்போ ரேஷ்னாலிட்டி. பெரியார் பகுத்தறிவு பற்றி பேசியிருப்பாரா, ரேஷ்னலிசம். அப்போ தமிழில் பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? ஒரு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இன்னொரு ஸ்ட்ரக்சராக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது. உருமாறுதல், உருமாற்றுதல், உருமாறுது. ஓகேவா? வேற ஒரு உருவமாக மாறுறது. உருமாற்றுதல் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்ம். 53வது கேள்வி பார்க்குறோம். அலுவல் சார்ந்த கலை சொற்களில் தவறான இணை தேர்ந்தெடுக்கணும். மாஃபுமி உருபன் கரெக்டு, ட்ரெஷரி கருவூலம் கரெக்டு, காம்பினேஷன்னா புணர்ச்சி, கேவ் டெம்பிள் கற்கோயிலில் குகை கோயில். அப்போ கேவ்னா குகை, குகை கோவில் அப்படிங்கிறது தான் கேவ் டெம்பிள், கற்கோயில் கிடையாது. அடுத்தது 54 சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவதென்ன? உருவது கூறல் விடை. விளையாட வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, விளையாட வரலையான்னு கூப்பிட்டா நான் வரல இல்லை வரேன் இதை சொல்லாமல் வந்தா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது உருவது கூறல் விடை. கடைக்கு போயவாயான்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறை விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு பதில் கூறினா அது மறை விடை. 56வது கேள்வி. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கதை எழுத தெரியும் என்று கூறுறது இனமொழி. கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் எனக்கு கதை எழுத தெரியும்னு சொன்னால் அது இனமொழி விடை. 57 எவ்வகை வாக்கியம் என கண்டெடுக. அப்பா சொன்னார். அப்பா சொன்னது செய்வினை. அப்பா சொன்னார் செய்வினை. 58 பின்வரும் தொடர்வகை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். செய்தி தொடர். செய்தியா சொல்றாங்க. எங்க அண்ணன் நாளைக்கு வருவாங்கன்னு செய்தியா சொல்றாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ பாரதிதாசன் இயற்பெயர் யாது அப்படிங்கிற கேள்விக்கு பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு விடையளிக்கலாம். 60 விடை கொடுத்துட்டாங்க, வினா கண்டுபிடிக்கணும். விடை என்ன? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவங்களுக்கு அவங்களோட அழகு என்ன? கல்விதான். அதனால அவங்களுக்கு அழகு சேர்க்கிற அணிகலன் எதுவும் வேண்டாங்கிறாங்க. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை? ஏன் அவங்களுக்கு வேற தேவையில்லை? கல்வியே அழகான அணிகலன் தான். அதனால வேறு அணிகலன் அவங்களுக்கு தேவை கிடையாது. 61 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. இதான் சரியான வரிசையில் இருக்கு. மித்த மூணுமே சரியான வரிசையில் இல்லை. 62 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலை மாலையில் உதித்தது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறைந்தது. கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஜம்பிள்டு லெட்டர்ஸாக இருக்குது. இதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதான் கரெக்டு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 63 அகர வரிசைப்படுத்தணும். கொடுத்துருக்க எல்லாமே அகர வரிசைப்படுத்தினா நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக வருது. அ இ வரிசை அப்படியே கொடுத்துட்டாங்க. அ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இதை வரிசையாக இங்கே அகர வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 64 வேர் சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது வேர் சொல் நட. தருகின்றனர் வேர் சொல் தா. தானா தருகின்றன. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் அப்படின்னா கார்முகில், கொண்டல் மேகம். முகில் மேகம் தெரியும். கார்முகில் முகில் கார் கொண்டல். இதான் முகில்ங்கிற வார்த்தையோட பல தரும் சொற்கள். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொல் தோகை. அப்போ தாவரத்தோட நுனி பகுதியை நம்ம என்ன சொல்லலாம்? தோகை அப்படின்னு சொல்லலாம். காடு எனும் பொருள் தரும் சொல். காடுனா என்ன? அரண், அடவி. ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்களா காடு அப்படிங்கிறதுக்கு வேற நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஆரணி அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஈகை, ஆரணி, இலவு, இலையெல்லாம் வராதுங்கிறதுனால காடுங்கிறது அரண், அடவி. 69 மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. சிங்கம் கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. மரபு பிழை. இதில் மட்டும்தான் மரபு பிழை இருக்கு. கீரிக்குட்டியா? கீரி பிள்ளை. அப்போ சிங்க குருளை கரெக்டு, குருவி குஞ்சு கரெக்டு, மாங்கன்று கரெக்டு. இங்கே கீரி குட்டி இல்லை, கீரி பிள்ளை. இது மட்டும் தான் மரபு பிழையாக இருக்குது. வலுவற்ற தொடர். வலுவற்ற இது மட்டும் தான் வலு தப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. வலுவற்ற தொடர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பானையை வனைகிறதுக்கு, பானை செய்யறதுக்கு கயல் என்ன பண்ணுறாங்க? கற்றுக்கொண்டாங்க. பானை செய்ய, அமைக்க, சுடலாம் இல்லை, பானை வனைய. அப்போ இதுதான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பிழையை நீக்கி எழுதணும். நல்ல தமிழுக்கு எழுதுவோம். தமிழுக்கு எழுதுவோமா? நல்ல தமிழில் எழுதுவோம். 72 புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டடி. புலிங்கிறதோட சரியான இளமை பெயர் பரல். புலிக்குட்டி, புலிக்கன்று, புலி குரலாம் இல்லை. புலினா அதோட சின்ன வயசு பேர். இளமை பெயர் பரல்.
பெரிய ரா பரல். ஓகேவா? நெக்ஸ்ட் 73. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. காடுருவாக்கி, காடை உருவாக்குறாங்க. எதிர்ச்சொல் என்ன? காடழித்து. காடை உருவாக்குனா காடழிச்சு. அடுத்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. தொன்மைங்கிறது எதிர்ச்சொல் புதுமை. தொன்மைனா பழமை, அதோட எதிர்ச்சொல் புதுமை. 75. நானிலத்தை பிரித்து எழுதணும். 4 + நிலம். நானிலம் 4 + நிலம். பிரித்தெழுதுக. தான் என்று, தான் + என்று, தான் என்று, தான் + என்று. வல்லுருவம், வன்மை + உருவம். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பிரித்தெழுதுகல வல்லுருவம்னா வன்மை + உருவம். சின்னனா, பெரிய நா இல்லை, சின்னனா, வன்மை + உருவம். 78. கத்துங்குயிலோசை சற்றே காதிற் பட வேண்டும்னு பாரதியார் சொல்லியிருக்காரா? இதுல இருக்க வலுவமைதி என்னன்னா மரபு வலுவமைதி. மரபு வலுவமைதி. கத்துங்குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும். இந்த பாடல் எழுதினவர் பாரதியார். இதுல என்ன வலுவமைதி இருக்கு? மரபு வலுவமைதி இருக்கு. 79. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்த தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்போ ஆயுத எழுத்து நமக்கு தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆயுத எழுத்து தான் தலையை இடமாக கொண்டு பிறக்குது. இதெல்லாமே புக்கில் இருக்குது. நான் ஒன்றொன்றுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறனால எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஷினுக்கு என்ன ஆன்சர் அதை மட்டும் தான் சொல்கிறேன். எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடலாம். கமெண்ட்டில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். 80. கலைச்சொல் அறிக. கான்சனன்ட் அப்படின்னா வவ்வல் இல்லாமல் இருக்கிற மற்ற எல்லாமே கான்சனன்ட்டு. அப்போ வவ்வல் இல்லாமல் வர மற்ற எல்லாமே கான்சனன்ட்னா தமிழ் அது மெய்யெழுத்து. புள்ளி வச்சு எழுதுகிற எல்லா எழுத்துமே கான்சனண்ட்டாக வருது. பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கலைச்சொல். 82. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெறில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. கல் அப்படின்னா கல் விழுந்து காலில் காயமான. இது கல் ஒரு பொருள். கல், கால் நம்மளோட கால். அப்போ கல் விழுந்து என்னாச்சு? காலில் காயமாயிருச்சு அப்படிங்கிறதான் கரெக்டு. குறில் நெடில் இதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இரு பொருள் தருக. மாலை அப்படின்னா பொழுது, ஒரு நேரம் தான் மாலை. இன்னொரு மாலை தார், கழுத்துல சூடுற மாலை. அப்போ பொழுது நேரத்தை குறிக்கிற மாலை பொழுது, தாருங்கிறது கழுத்துல சூடுற மாலை. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம் அப்படின்னா கொடை, ஈகை. ரெண்டுமே தானம்ங்கிறது கொடை வழங்குறது, ஈகைங்கிறது கரெக்டு. இரு பொருள் அரண்கிறது பாதுகாப்பு, கோட்டை. 3 சொல்லி நான் போட்டு அரண் எழுதுறது பாதுகாப்பு, அப்புறம் கோட்டை. 86. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இது படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3மே மிஸ்டேக்காக இருக்கும். இது 1 மட்டும் தான் கரெக்டு. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர். நான் அல்லேன். இது மட்டும் தான் பிழை இல்லாமல் இருக்கு. நான் அல்லோம், இந்த இல் வராது. அல்லீர் இதெல்லாம் எதுவுமே வராது. அப்போ நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் பிழையற்ற ஒருமை தொடர். 88. சொற்பொருள் பொருத்துக. சொற்பொருள் பொறுத்துனா கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம். கொங்கு மகரந்தம். அலருங்கிறது மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். மேரு இமயமலை. அப்போ இது 2 கண்டுபிடிச்சாலே, லாஸ்ட் 2 கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். திகிரி ஆணை சக்கரம், மேரு இமயமலை. கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல். 89. பிழை திருத்துதல். ஒரு ஓர் அப்படிங்கிறதுக்கு என்ன? 89வது கேள்வி பிழை திருத்துதல். ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கரெக்டான சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒரு ஓர் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரே ஒரு வண்ணத்து பூச்சி, எங்கோ ஓர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். திருக்குறள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தா ஈஸியாக இருக்கும். குறள் தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். 91. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இது 1 மட்டும் தான் சரியாக இருக்குது, கரெக்டு. ஆமாம், இவரால தான் நமக்கு சிட்டுக்குருவி தினம் கொண்டாடுறாங்க வருஷம் வருஷம். அது எப்போங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாக்டர் சலீம் அலி நமக்கு என்ன படிச்சிருப்பாரு? ஆர்னித்தாலஜி படிச்சிருப்பாரு. ஆர்னித்தாலஜி. இது பறவைகள் பற்றி படிக்கிற படிப்பை படிச்சிருப்பாரு. சிட்டுக்குருவி தினம் எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 92. நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். விழித்தொடர். நண்பா படி அப்படின்னா அது விழித்தொடர். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? மதிப்பு கூட்டுதல் என்றால் எது, யார், ஏன் எதுவுமே வராது. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? சரியான வினா. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் ஈஸி கொஷின். 95. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதின் பொருள் என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல்.
தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இது வந்து இறந்த காலம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டு. தமிழரசி வள்ளுவரை என்ன பண்ணியிருக்காங்க? ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் கரெக்டு. மித்த 3 ஆப்ஷனும் தப்பு. 97 பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. பேச்சு வழக்கு எதில் இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் பேச்சு வழக்கில் அல்லாத தொடராக இருக்குது. எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கணும்னு இந்த மாதிரிலாம் வராதுல. படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. பேச்சு வழக்கில் இல்லாதது சி ஆப்ஷன் மட்டும்தான். எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 98 சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யார் நீ, எங்கு வந்தாய், இதான் கரெக்டான எழுத்து வழக்கு தொடராக இருக்குது. யாரப்பா நீ, எங்கே வந்த, யாரப்பா இந்த மாதிரிலாம் வராது. தமிழில் நமக்கு யார் நீ, எங்கு வந்தாய் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. 99 நிறுத்தக்குறி அறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதான் நிறுத்தக்குறி கரெக்டாக இருக்குது. நடுவில் செமிகோலன் வச்சுருக்காங்க, கமா வராது. நல்லவன் வாழ்வான், செமிகோலன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தீயவன் தாழ்ந்தான். கடைசி கேள்வி, 100வது கேள்வி. பின்வரும் தொடரின் சரியான நிறுத்த குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. சரியான நிறுத்த குறியீட்டில் கொடுத்துருக்காங்க, அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதணும்? காது கேட்குமாங்கிறது கொஸ்டின். அப்போ காகத்திற்கு காது உண்டா இது ஒரு கொஸ்டின். அதற்கு காது கேட்குமா 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்போ காகத்திற்கு காது உண்டாங்கிறது ஒரு கொஸ்டின், அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. உதகமண்டலம்ங்கிற ஊர் பெயரோட மருவு உதகை. வண்ணாரப்பேட்டை வண்ணை. 3 கொஸ்டின் நமக்கு மருவுலே கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் நாகை. வண்ணாரப்பேட்டை வண்ணை, நாகப்பட்டினம் நாகை, உதகமண்டலம் உதகை. 4வது கலைச்சொல். தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. அப்போ தீசிஸுங்கிறது பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு 4 வருஷம் அவங்க தீசிஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு பிஹெச்டிங்கிற பட்டம் கொடுப்பாங்களா? அப்போ தீசிஸுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சினிமானா திரைப்படம். இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. கடை தெரு எங்குள்ளது என்ற கேள்விக்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடை தெரு எங்குள்ளதுன்னு கேட்டால் இப்பக்கத்தில் இருக்குன்னு சுட்டி கூறினா அது சுட்டு விடை. 8வது விடை வகை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். போறேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றது நேர் விடை. போவாயா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர் விடை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அப்போ அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நிகரான தமிழ் சொல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம். கல்ச்சுரல் பண்பாடு அகாடமி கழகம். நிறுவனம் வந்து கம்பெனி, அதுதான் நிறுவனம். மையம்ங்கிறது சென்டர், குழுமம்ங்கிறது குரூப். அப்போ கழகம் அப்படிங்கிறது தான் அகாடமி. கழகம்க்கு இன்னொரு வார்த்தை அசோசியேஷன் அப்படின்னாலும் கழகம் தான். டிக்கெட் இன்ஸ்பெக்டர். டிக்கெட் இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர். பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட் இன்ஸ்பெக்டர். 12வது பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடர். அப்போ பாரதி சொல்றது எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக விளங்கும் அப்படின்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. வெளிப்படையா எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக புரியுது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல. தற்செயலான நிகழ்வு. பணம் பழம் அன்னைக்கு விழுகிறதா விழுந்துச்சு. ஆனால் காக்கா உக்காந்தனால தான் அது விழுந்துச்சு அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வு. கொடிக்கட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. புகழ் பெற்று விழுதல். கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா புகழ் பெற்று விளங்குறது. எவ்வகை வினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை. அப்போ பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார்னா யாரோ ஒருத்தர் பள்ளிக்கு புத்தகங்களை வர வச்சிருக்காரு, பிறவினை. 16வது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது பிறவினை. தந்தை என்ன பண்ணியிருக்காரு, மகனை நல்லா படிக்க வச்சிருக்காரு, பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை. இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. பூக்களை பறிக்காதீர்னா கட்டளை வாக்கியம். ஆர்டர் பண்ணுறாங்க, பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. விடைக்கேற்ற வினா. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. விடை கொடுத்துட்டாங்க. வினா வந்து பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. விடைக்கேற்ற வினா.
தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்போ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைங்கிறது எதற்கு தனித்த இடம் உண்டு? தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டுனா வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 20வது பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார்? யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவார்? 21 இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து, இந்த கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் பேப்பர்லேயும் இந்த பணிந்து பணித்துங்கிற கொஷின் நம்ம ஒன்றும் பார்த்துருப்போம். அப்போ இது ரிப்பீட் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பணிந்து பணித்து, பணிந்துனா ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு பணிந்து நடக்கிறது. பணித்து அப்படின்னா ஆர்டர் பண்ணுறது, கட்டளை இடுறது. அப்போ பணிவுடன் நடத்தல் பணிந்து, இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறது பணித்து, கட்டளை இடுதல். ஓகேவா? செய்யணும்னு ஆர்டர் போட்டால் பணித்து, சரி ஓகேன்னு செய்யறது வந்து பணிந்து. 22 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சொற்றொடர் அமைக்கணும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். இதான் கரெக்டாக வந்து செட் ஆகுது, மற்ற எதுவுமே செட் ஆகலை. 23 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? நாளையும் படித்து பார்க்கும்போது கரெக்டாக வந்திருக்கிறது, ஒழுங்குபடுத்தி வந்திருக்க சொற்றொடர் நல்லவர் எனும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். மறுபடியும் ஒரு சொற்களை ஒழுங்குபடுத்துக கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதெல்லாம் நம்ம ஆப்ஷனை ரீட் பண்ணி நம்மளே போடுறது. அகர வரிசைப்படுத்தணும். அகர வரிசைப்படுத்தும் போது நமக்கு கக்கா கிக்கி காயாச்சா வரிசையில் தாங்கிறத ஃபஸ்ட்டு வரும், அடுத்து பா, அடுத்து பி, அடுத்து பே. ஃபஸ்ட்டு வந்து அ இ பார்க்கணும், அடுத்து காயாச்சா பார்க்கணும், அதுக்கு அடுத்து தான் கக்கா கிக்கி வரிசைக்கு போகணும். அப்போ ஆ வரிசை நமக்கு வந்து கொடுக்கல, கா வரிசையில் தா பா கொடுத்துருக்காங்க, அடுத்து பி பே, பா வரிசையில் அடுத்தது வர்றது. அகர வரிசை ஈஸி தானே. 26 பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. இதையும் அகர வரிசைப்படுத்தினா நமக்கு ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த அகர வரிசையில் கணப்பறை, தவிழ், நாகசுரம், படகம், மகுடி. 28 வேர் சொல். பாடி அப்படிங்கிறதோட வினைமுற்று பாடினாள். பாடியோட வினைமுற்று பாடினாள். அடுத்த ஒரு வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஓடு அப்படிங்கிறது நம்ம ஒருத்தங்களுக்கு ஏவல் பண்ணி கூறுறது. அப்போ ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது ஓடு அப்படிங்கிறது தான் கரெக்டு. 30வது கேள்வி. விளைவது அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் விளை. விளைனா விளைவது. வருகனா வா. வருக வேர்ச்சொல் வா. அரியேன் வேர்ச்சொல் அரி. இங்கே பெரியரா இருக்குது, ஆன்சர்லையும் பெரியரா தான் போடணும். 33 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு. இது வந்து குலை வகை. குலை வகைங்கிறது தான் கரெக்டு, மற்ற எதுவுமே இதெல்லாம் வராது. குலையை சேர்ந்த வகையை தான் கொத்து, தாறு, கதிர், சீப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மலை குகைனா பிலம் இல்லை முழை. பிலம் இல்லைனா முழைங்கிறது தான் மலை குகை. இது ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். சொற்பொருள் எல்லாமே புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரு டாப்பிக்கும் படிச்சுட்டே வரும்போது, அதோட சேர்ந்து படிச்சுட்டே வரும்போது இது நமக்கு ஈஸியாக இருக்கும். மலை குகைங்கிறது பிலம் முழை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. வாழை, இந்த லை தெரியும் நமக்கு, வாழைத்தாறு, அந்த வாழைப்பழம். இந்த வாழை அப்படிங்கிறது வாழை மீன். ஸோ வாழை, இந்த பள்ளிக்கு வரலா வந்தால் வாழை மீன். வாழைங்கிறது ஒரு மரம். சிரம் என்பதன் பொருள். சிரம்னா தலை, அது ஈஸி. ஒளிமரபு. கிண்ணம், கிண்ணம். இந்த கிண்ணம் 3 சொல்லி நான் வந்தால் அது ஒரு பாத்திரம், சின்ன பாத்திரம். கிண்ணம் 2 சொல்லி நானா துன்பம். 3 சொல்லினா ஒரு சிறு பாத்திரம்னு கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து அடுத்து துன்பம்ங்கிறது கெஸ் பண்ணிடலாம். கிண்ணம்ங்கிறது மகிழ்ச்சிங்க வாய்ப்பு இல்லை, ஸோ துன்பம்னு போட்டுடலாம். 38 கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. பற்று அட்டைங்கிறது வந்து டெபிட் கார்டு. பற்றுன்னு இருக்காங்க, பற்று அட்டைங்கிறது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டை. டிஜிட்டல் மின்னணுமயம். டிஜிட்டல் மின்னணுமயம். வலுவு சொற்களை நீக்குக. பிழையற்ற தொடர். செழியன் வந்தான். இதான் வந்து பிழையில்லாத தொடர். செழியன் வந்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதணும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இதில் தான் ரா எல்லாமே நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, மற்ற இதுலையுமே இல்லை. சிறப்புக்கு பெரிய ரா, இங்கே வந்து சின்ன ரா வந்துருச்சு, வராது. முத்தமிழ். முத்தமிழுக்கு தமிழுக்கும் இம் வராது, தமிழுக்கு இக்கு வராது. ஸோ கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது நமக்கு தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. 42 கமுகுனா பாக்கு. கமுகோட மரபு சொல் கூந்தல் அப்படிங்கிறது தான் சரியான மரபு சொல். 43 இலக்கண வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். எது நமக்கு பொருந்தாத சொல்? எழுத்து, சொல், அணி இதெல்லாமே ஒரே இதில் வரும். இலக்கணத்தில் ஒரே டாப்பிக்கில் நமக்கு எழுத்து, சொல், அணி எல்லாமே வந்துடும். தொடை மட்டும் தனியாக வரும். அப்போ இதான் பொருந்தாமல் இருக்குது.
பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பாக்கு பஞ்சு பாட்டு பத்துல பஞ்சு மட்டும் தான் பொருந்தலை. இது ஏன் பொருந்தலை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. 44வது கேள்வி கமெண்ட் கொஷின். 45 பொருந்தாத சொல். புனை மிதவை நீங்கான் தெப்பம். இதில் நீங்கான் மட்டும்தான் பொருந்தாது. மிச்சம் 3மே வந்து தெப்பம் மிதவை புனைலாம் வந்து சின்ன படகு, சின்ன ஒரு போட் இருக்குல்ல, சின்ன படகை குறிக்கிறது தான் புனை மிதவை தெப்பம் எல்லாமே. நீங்கான் அப்படிங்கிறது மாலுமி, இது மட்டும் தான் பொருந்தலை. 46 ஐயம் எனும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். ஐயம்னா பயம், அப்போ எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கம்னா சோர்வு. எதிர்ச்சொல் எழுதுக. எதிர்ச்சொல் எளிதுனா அரிது. 49 பூட்டும் கதவுகள். பூட்டும் கதவுகள் பிரிச்செழுதணும். பூட்டும் பிளஸ் கதவுகள். பூட்டும் பிளஸ் கதவுகள். வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த சேர்த்தெழுதணும். வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த. மானம் பிளஸ் இல்லா சேர்த்தெழுதணும். மானம் இல்லா. மானம் பிளஸ் இல்லா மானம் இல்லா. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய விடையை சரியாக தேர்ந்தெடுத்து எழுதணும். சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டன. இவை அனைத்தும் சங்க புலவரின் வாழ்வியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. பத்தி படிச்சு பார்த்தாச்சு. சூரிய குடும்பத்துல முதன்மையான கோள் யாரு? புதன். அப்ப சூரிய குடும்பத்துல முதன்மையா இருக்க கோள் யாரு? புதன். 53 பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் என அழைத்தனர். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். புதன்கிற கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன். 55 வானியல் பெரிய கோளாக வலம் வரும் கோள். வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வியாழன். சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனையும் சங்க புலவர்கள் பெற்றிருந்தனர். 57 கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விலக்கணம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்ங்கிறது மாடர்ன் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்ங்கிறது பக்தி மூமெண்ட். ஸோ பக்தி லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பக்தி இலக்கியம். நவீனங்கிறது மாடர்ன் லிட்ரேச்சர். 58 பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவை அல்ல. அவை அல்ல. இதான் வந்து பிழையற்ற தொடர். அவை அன்று அவை இல்லைலாம் வராது. அவை அல்ல. 59 ஆண்பால் அப்படிங்கிறது அல்லேன். பெண்பால் அல்லல். இந்த அல்லல். ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல. அப்ப ஆண்பால் அல்லேன், பெண்பால் அல்லல், ஒன்றன் பால் அன்று பலவின் பால் அல்ல. 60 கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறி. நான் அல்லேன். இதுதான் சரியா இருக்கு. நான் அல்லேன். இது ரிப்பீட்டட் கொஷின். போன கொஷின் பேப்பர்லேயும் இந்த அல்லேன் அன்று அப்படிங்கிற கொஷின் வந்து பார்த்துருப்போம். இது பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக இது திருப்பி திருப்பி கேட்குறாங்க. 61 சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம் நஞ்சு அந்தம் முடிவு அயன் பிரம்மன் மால் விஷ்ணு. அயன் பிரம்மன் மால் விஷ்ணு அந்தம் முடிவு ஆளலம் நஞ்சு. 62 கதலி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை மன்றல் மாளிகை. கதலி வாழை பூகம் கமுகு கவரி சாமரை மன்றல் மாளிகை. ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து இது நல்லாவே ஸ்டோர் ஆயிடணும் உங்களுக்கு மைண்டில். அதுக்காக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். 63 ஒரு ஓர். போன கொஷின்லையும் நம்ம பார்த்த கொஷின் பேப்பர்லையும் இதே கொஷின் கேட்டிருக்காங்க. பிழை திருத்துதல் ஒரு ஓர். ஒரு நண்பன். ஸோ ஒரு நண்பன். ஓர் நண்பன் ஓர் தொழிலாம் கிடையாது. ஒரு நண்பன் அப்படிங்கிறதா கரெக்டு. ஒரு ஓர். இதில் என்னது? ஒரு புத்தகம். ஒரு நண்பன் ஒரு புத்தகம் அப்படிங்கிறத பிழை திருத்துதலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 65 பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு மாடு. மாடுங்கிறது ஒரு மாடு. இவை நல்ல பழங்கள் அல்ல. இதையும் பிழையற்ற தொடர். இவை நல்ல பழங்கள் அல்ல. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். இதான் சரியான தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். இதே கொஷின் தான் போன டைம் கொடுத்துருக்காங்க. என் அண்ணன் நாளை வருவான்ங்கிறது செய்தி தொடர். சரியான கூட்டு பெயர். கல்னா கற்குவியல். கல் குவியல் இல்லை, கற்குவியல்.
புல்ங்கிறது கட்டு, அப்போ சரியான கூட்டுப்பெயர் புல்கட்டு. புல்கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. 72 மலர் உண்டு பெயரும் உண்டு. இத்தொடர்களையும் ஒரு தொடர் ஆக்கும் போது எவ்வாறு அமையும்? மலரும் பெயரும் உண்டு. மலர் உண்டு பெயரும் உண்டுனா மலரும் பெயரும் உண்டுன்னு நம்ம சேர்த்து ஒரே சென்டென்ஸாக எழுதிடலாம். 73 ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்ச தொடர் ஓடி வந்தால். வினையச்ச தொடர் ஓடுங்கிற வேர்ச்சொல்லோட வினையச்ச தொடர் ஓடி வந்தால். 74 கலைச்சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், இது ஒன்று தான் கரெக்டு. நானோ டெக்னாலஜி மாற்றி கொடுத்துருக்காங்க. மீநுண் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜி. அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். ரேஸ்னா கதிர்கள் ஓகேவா. அல்ட்ரா வயலட்டுங்கிறது புற ஊதா, காஸ்மிக் விண்வெளி கதிர்கள். 75வது கேள்வி காஸ்மிக் ரேஸ். போன கேள்வியில் கேட்ட அதே கேள்வியை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். விரில் விண்ட் கலை சொற்கள் அறிக. விரில் விண்ட்னா சுழல் காற்று. சுழல் காற்று தான் விரில் விண்ட். 77 கூற்று காரணம் சரியா தவறா. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிருனும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. காருகர் அப்படின்னா சிற்பி. இதில் நமக்கு காருகர்னா சிற்பி கிடையாது, தப்பு. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். நகரம்னா கிராமம் தான் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, தப்பு. இப்பாடல் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். நமக்கு கூற்று 1 4 மட்டும்தான் கரெக்டு. நகரம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் கிராமம் கிடையாது, காருகர் சிற்பி கிடையாது. 78 கூற்று காரணம் சரியா தவறா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது. கரெக்டு. ஜூன் 15 தான் உலக காற்று நாள். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எமக்கு பெருமையே. 2ஆம் இடம் தமிழகம் கிடையாது. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். அப்போ 1 3 மட்டும் தான் கரெக்டு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகத்தோட இடம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் 2 கொஷின் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். கமெண்ட்டில் கொடுக்குறது எனக்கு தெரில அப்படிங்கிறக்காக கிடையாது, எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டே போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த எஃபர்ட்டும் போட மாட்டீங்க. எஃபர்ட் எடுத்து கூகுளில் போய் 1 or 2 கொஷின் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் அடிஷ்னலாக ஒரு 2-3 கொஷின் நம்ம புதுசாக கற்றுக்க முடியும். தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, தெரியாதவங்க ப்ரௌஸ் பண்ணி போடுங்க, ஓகேவா. 79 குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடைனா ஈகை, கோடைனா கோடை காலம் வெயில் காலம். கொடை ஈகை, கோடை வெயில் காலம். மறிங்கிறது மறிக்கிறது, ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்கன்னா தடுத்து நிறுத்துறது மறித்தல். மறித்தல் அப்படிங்கிறது தடுத்தல், மறி தடுத்தல். மாறிங்கிறது வேறுபாடு, மாறி மாறி வேறு வேற மாதிரி மாறி மாறி இருக்கிறது வேறுபடுதல். குரில் நெடில் வரம் அப்படின்னா அருள், அருள் தர்றது, வரம் கொடுக்கறது. வாரம்ங்கிறது கிழமை. திங்கள்ங்கிறது மாதம் தெரியும், நிலவு தெரியும். திங்கள்னா நிலவு, மாதம் 2 பொருள் திங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கு. மதினா அறிவு, நிலவு. மதிங்கிறது அறிவு, நிலவு. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால். தகுந்த சொல்லால் நிரப்புன சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். தனது கைகளில் மலர்களை வைத்திருந்தால். அடைப்புக்குள்ள சொல்ல நம்ம எடுத்து சொல்லணும். இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. அப்ப இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. இதான் கரெக்டாக செட் ஆகுது. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவரம் காப்போம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். 87 சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்காக நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இதில் அதனால் மட்டும்தான் கரெக்டாக செட் ஆகுது. அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் கூடுதலா 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் இல்லனா இன் கேஸ் ஆஃப். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. 91 எறும்பு பாடுபடுவது எதற்காக? எறும்பு பாடுபடுவது எதற்காக? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளைங்கிறது எதிர்காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். எப்பயோ சொல்லிட்டாரு, இறந்த காலம். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், இறந்த காலம்.
பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். நிகழ்காலம். இப்போ நடந்துட்டு இருக்காங்க. பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். இப்போ நடந்துட்டு இருக்கு. நிகழ்காலம். 95. இது செய்வாயா என்று வினவிய போதே நீயே செய் அப்படின்னு சொல்றது. செய்வாயா அப்படின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீயே செய்ன்னு சொல்லிட்டா ஏவல் விடை ஆர்டர் பண்றாங்க. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். கரெக்டாக எழுதணும். பேச்சு வழக்கில் இருக்கிறத நம்ம எழுத்து வழக்கில் மாற்றணும். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். திருமணத்திற்கு போய் வருகிறான். பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்கா மாற்றணும். அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படிங்கிறத அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். 98. சிறிது உக்காந்து போ அப்படின்னா உக்காந்து இல்லை உட்கார்ந்து. சிறிது உட்கார்ந்து போ. 99. நிறுத்தக்குறிகளை அறிதல். கரெக்டாக நிறுத்தக்குறி வச்சுக்கிறத கண்டுபிடிக்கணும். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். இங்க ஒரு செமிகோலன். எழுதாத அறிஞர் கமா. எழுத்தாளர் இலர் ஃபுல் ஸ்டாப். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றன. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றன ஒரு ஃபுல் ஸ்டாப். மறுபடியும் ஒரு சரியான நிறுத்த குறியீடு. இது என்னோடு பேசியதே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். என கேட்டான் கணியன் ஃபுல் ஸ்டாப். ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் ஒரு மிஷினை பற்றி கொடுத்துருக்காங்க. இது என்னோடு பேசியதே அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ ஒரு ஆச்சரியக்குறி டபுள் கொட்டேஷன் ஒரு கோட்குள்ளே கொடுத்துட்டு என கேட்டான் கணியன் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டாங்க. இது ஒரு சென்டென்ஸ். ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். ஸோ பேசும் கமா பாடும் கமா வீட்டு வேலைகள் செய்யும் ஒரு ஃபுல் ஸ்டாப். எந்த கொஷின் பேப்பர்லேருந்து இன்றைக்கி நம்ம தமிழ் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதோட நேம் அண்ட் டேட் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி. சுட்டி கூறுவது சுட்டுவிடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. அப்போ சுட்டி கூறுனா சுட்டுவிடை, மறுத்து கூறுனா மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ரெண்டாவது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இதில் பொருத்தமற்றதை நம்ம கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றது இ காமர்ஸ். இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். அது ஒன்று மட்டும்தான் பொருந்தலை, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுல ஒன்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். டெபிட் கார்டுங்கிறது பற்று அட்டை. டெபிட் கார்டு பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். மின்னணு மயம் அப்படிங்கிறது இன்டர்நெட் சென்டர். அதான் மின்னணு மயம். அடுத்தது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். நாயு அப்படின்னா நாவாய். நாயு நாவாய். மரு கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குடந்தை. கும்பகோணம் குடந்தை. அடுத்து ஒரு மருவு. புதுக்கோட்டைக்கு மட்டும்தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு கேள்வியில் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இணை பொருந்தலை. புதுக்கோட்டைங்கிறது புதுகை. புதுக்கோட்டை புதுகை புதுமை கிடையாது. அப்போ புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை. கும்பகோணம் குடந்தை. நாகப்பட்டினம் நாகை. இதெல்லாம் கரெக்டு. புதுக்கோட்டை மட்டும் தப்பாக இருக்குது. புதுக்கோட்டை புதுகை. அடுத்தது. ஊர் பேரின் மருவு. நம்ம முன்னாடி பார்த்தா அதே கொஷினை தான் இங்கே மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கோயமுத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை. புதுச்சேரி தான் புதுவை. புதுக்கோட்டை கோட்டை காவருதா புதுகை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது. சரியான நிறுத்த குறியீடு. ஆ அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி. ஆ எவ்வளவு பெரிய கரடி? ஒரு புள்ளி ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு கரடிக்கு மரமேற தெரியுமா? இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கொஷின் மார்க். அப்போ ஆங்கிறது ஆ எவ்வளோ பெரிய கரடி அப்படின்னு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு புள்ளி வச்சுட்டு கரடிக்கு மரமேற தெரியுமா ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காங்க. அடுத்தது. ஒரு நிறுத்தக்குறியில் எது சரியாக இருக்குது? மீனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியக்குறி. மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் ஒரு கொஷின் மார்க். அப்போ மீனேங்கிறது ஆச்சரியக்குறி. ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்ங்கிறது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது. சரியான எழுத்து வழக்கு தொடர். வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. இதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்து. ஒரு பேச்சு வழக்கு தொடரை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எங்கடா போரே. எங்கடா போரே. இதுதான் கரெக்டான பேச்சு வழக்கு. 11. எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் புதிய சொல் கிடைக்கும்? இங்கே பிரித்தெழுதுகதான் அப்படி கொடுத்துருக்காங்க. பாடறிந்து பாடு ப்ளஸ் அறிந்து 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதில் 2 வார்த்தையை வச்சு நம்ம புதுசாக ஒரு சொல் உருவாக்கணும். 4 வார்த்தையில் வெளி அண்டு நூல் இது 2 வச்சு நூல்வெளி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உருவாக்கலாம். அடுத்து. 13. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டுவிடை. எங்கே இருக்குன்னு கேட்டால் இங்கே தான் இருக்குன்னு சுட்டி கூறுறது சுட்டுவிடை. 14. கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள்.
காலம் வந்து அமையுமாறு திருத்தி எழுதணும். நாளை அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் வரப்போகுது, எதிர்காலம். அப்போ படித்தாள் இல்லை படிப்பாள். நாளைக்கு அவள் படிக்க போகிறா, படிப்பாள். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? சரியான வினா. பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? மறுபடியும் ஒரு சரியான வினா. நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்குள்ளது? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் பிகாஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. மரங்கள் மழைக்கு அடிப்படையாக இருக்கனால நம்ம அதிக அளவில் மரங்களை வந்து வளர்க்கணும். 18. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்கும். இதை அழகாக கொடுத்துருவாங்க பாருங்க. சாலை வந்தால் தான் சாலை விதிகள் இருக்கும். அதே மாதிரி இலக்கியம் தோன்றினக்கு அப்புறம் தான் அதுக்கு தேவையான இலக்கண விதிகள் வந்து வந்திருக்கும். 19. பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதி. ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ பள்ளி, நமக்கு ஸ்கூல் போகிறோம்ல, அந்த பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி வச்சிருக்காரு அவர்? ஏன்னா கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் அமைக. அழகு அப்படிங்கிறது நெல், திணைங்கிறது கதிரை சொல்லியிருக்காங்க. அழகுங்கிறது நெல், திணை கதிர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். சின்ன ரா போட்டு எழுதணும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினான். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்கள் தெளிவு செய்க. ஆறுங்கிறது எண்ணில் சொல்லலாம், ஆறு. இன்னொரு ஆறு வந்து நீர்நிலை. அப்போ எண்ணா சொன்னோம்னா ஆறு, நீர்நிலை. 23. இருபொருள். துய்ப்பதுனா கற்றல் தருதல். துய்ப்பது கற்றல் தருதல். கல்ங்கிறது 2 வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று கற்றல். கற்றல்னா என்ன? இளமையில் கல், அந்த கல்வி தான் சொல்லியிருக்காங்க கல். அடுத்த சிறு உருண்டை இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல்ங்கிறது இயற்கையாக கிடைக்கிற ஒரு திடப்பொருளாக இருக்குது. குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விடு வீடு. விடுங்கிறது குரில், வீடு நெடில். இதில் என்ன மாற்றம்? விடுங்கிறது அறிக்கை விடு, ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, அறிக்கை விடு. வீடுங்கிறது ஹவுஸ், மரவீடு ஹவுஸ். குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதணும். சிலைங்கிறத சீலைன்னு மாற்றிட்டு ஒரே தொடரில் பொருள் வேறுபாடு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலையை திரை சீலையாய் மாற்றி இருக்கிறார்கள். சிலையை திரை சீலையாய் மாற்றி இருக்கிறார்கள். இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. கூற்று காரணம் சரியா தப்பா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். இது கரெக்டு. 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்ட. தப்பு. இதில் 3000 பாடல்கள் இருக்காது. மொத்தமாக மூணு மன்னர்கள் 900 பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. அதான் வந்து முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இதில் நமக்கு மொத்தமாக 108 செயல்கள் தான் கிடைச்சிருக்கும். கூற்று காரணமில் முத்தொள்ளாயிரம்ங்கிறது வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு நூல். இதில் வந்து 3 + 900 அப்படிங்கிற பாடல்கள் இருக்கனால இதில் முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்கள் சேர்ந்து 900 பாடல்கள் பாடினால முத்தொள்ளாயிரங்கிற பெயர் வந்து வந்திருக்கும். அடுத்து 28. சரியான கூற்றை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்நிலை இடை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இது கரெக்டு. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சில்ல, அண்ணாவின் வானொலி உரை. 9th தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டுங்கிறது ஒரு இலக்கிய வடிவம். இது கரெக்டு. வில்லுப்பாட்டுங்கிறது ஒரு இலக்கிய வடிவம். ஈக்குவாலிட்டி, இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சமத்துவம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். அடுத்து கலைச்சொல். கண்ணியம் டிக்னிட்டி. வாய்மைங்கிறது சின்சியாரிட்டி. வாய்மை உண்மை சின்சியாரிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங். கொள்கைங்கிறது டாக்ட்ரின். டார்னடோங்கிறது சூறாவளி. அடுத்து ஒரு கலைச்சொல் டார்னடோ, சூறாவளி. பொருத்தமான பொருள். வங்கூல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் காற்று. வங்கூல்னா காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவால் அமைந்துள்ளது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவால் அமைந்துள்ளது. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னர். நல்லாவே இல்லைன்னு இடைக்காடனாரோட பாடலை இகழ்ந்தவர் மன்னர். அந்த பாடல் மேலே அன்பு வைத்தவர். அந்த பாட்டு நல்லா இருக்கு, அவர் எவ்வளோ அன்பாக எவ்வளோ நமக்கு வந்து மரியாதையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பிடிச்சி போய் இடைக்காடனார் மேலே அன்பு வைத்தவர் இறைவன். அப்போ பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இடைக்காடனரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இதை பொருத்தமான கூட்டு பெயர் என்னன்னா மக்கள்ங்கிறது கூட்டம், மக்கள் கூட்டம். மற்ற எதுவுமே வராது, மக்கள் கூட்டம் தான் கரெக்டு.
சரியான கூட்டுப்பெயர். ஆடுங்கிறது ஆட்டு மந்தை. இது ரிப்பீட்டடாக போன கொஷின் பேப்பர்லையும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர்லையும் பார்த்தோம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண 2 வீடியோலையும் இந்த கொஷின் பார்த்துருக்கோம். இம்பார்ட்டண்ட். ஆட்டு மந்தை ஈஸி தான். எறும்புகள் வந்து எப்படி கூட்டம் கூட்டமாக போகுது அப்படிங்கிறத கூட்டு பெயரில் சொல்லணும். எறும்புகள் சாறை சாறையாக போகுது. சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். சரியான தொடர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 40. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதான் சரியான தொடர். ஓர் சரியாக அமைந்த தொடர். ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஓர் நாள் இல்லை, ஒரு நாள் பள்ளிக்கு பகலவன் நடந்து வந்தான். இதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் தொடரில் இருக்க பிழையை திருத்தி எழுதணும். அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது இல்லை, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது இல்லை, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. கீழ்காணும் தொடரில் இருக்க பிழை. அது இல்லாத இடத்துல இல்லை, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது அஃது மாற்றி வந்திருக்கு. நீங்கான் இந்த வார்த்தை ரிப்பீட்டட் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கான் என்ற சொல் தரும் பொருள் நாவாய் ஓட்டுபவர். நீங்கான்னா நாவாய் ஓட்டுபவர். வங்கமோட பொருள் கப்பல். வங்கம்னா கப்பல். திங்கள்ங்கிறது நிலவு, சொல்லும் பொருளும். திங்கள் நிலவு. அலர் மலர்தல். மேரு இமயமலை. அப்போ மேரு வந்து ரிப்பீட்டட் கொஷின். மேரு இமயமலை அலி கருணை. மேரு இமயமலை அலி கருணை. ஒருமை பன்மை பிழை. யானை படையும் குதிரை படையும் சென்றன. யானை படையும் குதிரை படையும் சென்றன. ஒருமை பன்மை. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். அல்லருங்கிற தப்பு. நீவீர் அல்லீர். ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, இதை படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொர்ணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கரையாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளை பிரித்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. இவ்வளோ துணை ஆறுகள் தாமிரபரணியில் இருக்கனால இந்தியாவில் தென்னிந்தியாவோட வற்றாத நதியாக தாமிரபரணியாக சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றன. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று நீர் பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றன. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கின்றது. இப்போ ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸு, அதை நம்ம படித்து பார்த்தாச்சு. அடுத்து 50வது கேள்வி. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை வகிக்கும் என்ன தொழில்னா உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தி தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குது? திருநெல்வேலி மாவட்டம் தான் முதல் இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது நெல்லிக்காய் உற்பத்தியில். 52. தாமிரபரணி ஆறு முன்னர் வந்து நமக்கு தன்பொர்ணை ஆறு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியின் மருவூ நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளை ஆறுகளுள் ஒன்று சேர்வல் ஆறு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜியாகிரபியில் நிறைய டைம் கேட்ட கொஷின். இது தாமிரபரணியோட துணை ஆறுகள். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, சேர்வலாறு, காரையாறு, கடனா நதி. இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து பிரித்து எழுதணும். நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, நிலத்தின் இடையே. அருந்துணை அரு ப்ளஸ் இணை. அருந்துணை அரு ப்ளஸ் இணை. இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. அப்போ அருந்துணைனா அரு ப்ளஸ் இணை. துணைன்னு வரல, இணைன்னு வந்திருக்கு. அடுத்து இடம் ப்ளஸ் எங்கும் இடமெங்கும். இடம் ப்ளஸ் எங்கும் இடமெங்கும். எளிதுங்கிற வார்த்தையோட எதிர்ச்சொல். ரிப்பீட்டட் கொஷின். எளிதுங்கிற வார்த்தையோட எதிர்ச்சொல் அரிது. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காய்னா கனி. எதிர்ச்சொல் காய், கனி. அணுகு எதிர்ச்சொல் விலகு. அணுகு விலகு. அணுகுனா கிட்டத்தில் வர்றது, விலகு தள்ளி போகிறது. பொருந்தாத சொல். கொடுத்துருக்க ஆப்ஷனில் கர்நாடகம், கேரளா, ஆந்திரா மூணுமே இந்தியாவோட மாநிலங்களாக இருக்குது. இலங்கை மட்டும்தான் ஒரு நாடு. அப்போ இதான் பொருந்தாத ஒரு சொல்லாக இருக்குது. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்கணும். நீவீர் அப்படின்னா அல்லர் இல்லை, அல்லீர். ஒரு சென்டென்ஸில் ஏற்கனவே பார்த்தோம். நீவீர்னா அல்லீர்.
அப்போ மிச்சம் 3 படிச்சுக்கலாம். நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம். இது 3மே சரியாக இருக்குது, நம்ம படிச்சுக்கிட்டோம். நான் அல்லேன், நீ அல்லை, நாம் அல்லோம், நீ வீர் அல்லீர். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். விகார புணர்ச்சி இல்லாத சொல் வந்து வாழை மரம் மட்டும்தான். மிச்சல விகார புணர்ச்சி வந்து இருக்குது. பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதான் கரெக்டாக இருக்குது. எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்க ஒரே சென்டென்ஸ் இதுதான். மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. 65 சந்திப்பிழையற்ற வாக்கியம். சந்திப்பிழையற்ற வாக்கியம் நமக்கு 1, 4 மட்டும்தான். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. சந்திப்பிழை நீக்கி எழுதணும். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிழை இல்லாத தொடர் வந்து ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. இதுதான் பிழை இல்லாமல் இருக்குது. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். சென்டென்ஸ்னா சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சென்டென்ஸ், சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு நேராக பொருந்தா தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதழியல் அப்படின்னா மேகசினில் தப்பு. இதழியல்னா மேகசினில் தப்பு. ஒலியியல்ங்கிறது ஃபொனாலஜி கரெக்டு. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி கரெக்டு. மொழியியல் லிங்குவிஸ்டிக். இதழியல் ஜேர்னலிசம். இதழியல்னா ஜேர்னலிசம். அது ஒன்று மட்டும் தான் தப்பாக இருக்குது. 69 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரெவல்யூஷன் மின்னணு புணர்ச்சி. ஒலி வேறுபாடு ஆறுனா நதி. இது ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஆறு நதி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு. விடு வீடு. இப்போ தான் பார்த்தோம். விடுங்கிறது கைவிடுதல், வேண்டான்னு சொல்கிறது. வீடுங்கிறது ஒரு தங்கும் இடம். திருப்பி ஒரே கொஷின் கேட்டுட்ருக்காங்க, பார்த்துக்கோங்க. விடு வீடு. ஒலி மற்றும் பொருள் வேற வேற மாதிரி இருக்கிறது. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். ரெண்டுமே அறம் தான். இது பெரிய அறம், இது அறம். அப்போ அறம்னா அறம் தவறாமல் இருக்கிறது, நல்வழி தவறாமல் இருக்கிறது. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்களாக இருந்திருக்காங்க. நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் வந்து பல வகையான கடற்கலன்களை வந்து குறிக்குது. பல வகையான கடற்கலன்களை குறிக்கிறது தான் நாவாய், வங்கம், தோணி, களம்ங்கிற சொற்கள். ஒரு பொருள் தரும் இரு சொல். வெய்யோன்னா பகலவன் சூரியன். வெய்யோன் பகலவன் சூரியன். அடுத்தது 75 துகிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்குதுன்னா நுனிப்பகுதியை குறிக்குது. நுனிப்பகுதி தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கிற சொற்கள் துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை. 76 பார்த்தான்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் பார். நடக்கிறது. நடங்கிற வேர்ச்சொல்லோட சரியான இணை நடக்கிறது. அறிஞர்னா அரி. அறிஞரோட வேர்ச்சொல் அரி. அடுத்து கொடு அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடுங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். 80 கொடுக்கப்பட்டுள்ள மொழிபெயர்ப்பிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறி. படித்தலோட வேர்ச்சொல் படி. அகரவரிசைப்படுத்தணும். அகரவரிசை ஈஸி. மழை, மேகலை, மழலை, மோதல் இதான் கரெக்டான வரிசையாக இருக்குது. அடுத்து ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். இது நான் வந்து சீக்கிரம் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் பேப்பரோட ஃபஸ்ட்டு வீடியோவில் அகரவரிசை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எடுத்ததுமே ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் வந்து அகரவரிசை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து 83 அகரவரிசை தான். கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. அடுத்து யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. ஒழுங்குபடுத்தி எழுதணும் சொற்களை. கரெக்டாக இருக்கிறது இதுதான். யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அடுத்து முறை மாறியுள்ள சொற்களை வந்து சரியாக எழுதணும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். வாட்ஸ்அப்ங்கிறது புலனம். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். இந்த பணித்தார் பணிந்தார் திருப்பி நிறைய டைம் கேட்டுட்ருக்காங்க. முதலாளி பணித்தார் உத்தரவு விட்டுருக்காரு. உத்தரவு. பணித்தார்னா உத்தரவு. அதுக்கு தொழிலாளி பணிந்தார். சரின்னு கேட்டு நடக்கிறது தான் பணிந்தார். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. விடைக்கேற்ற வினா. அப்போ வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் என்ன? பெருங்காப்பியம் யாது அப்படிங்கிறதா சரியான கேள்வி. விடைக்கேற்ற வினா. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகர் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகர் யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. அப்துல் நேற்று வருவித்தான். இதான் வந்து பிறவினை வாக்கியமாக இருக்குது. பிறவினை வாக்கியம் என்ன? அப்துல் நேற்று வருவித்தான்.
தன்வினை நாமளே பண்ற தன்வினை வள்ளி மாலை தொடுத்தாள். வள்ளி மாலை தொடுத்தாள். 92 செயப்பாட்டு வினைத்தொடரை காண்க. பாட்டு அவர்களால் பாடப்பட்டது. அப்ப செயப்பாட்டு வினைங்கிறது பாட்டு அவர்களால் பாடப்பட்டது. 93 ஆகாய தாமரை. உவமை கூறும் பொருள். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இருக்கா, அப்ப இல்லாத ஒன்று தான் இதோட உவமை. புலிங்கிறது புலி சரியான சொல். புலி என்பதன் சரியான சொல் வேங்கை. புலினா வேங்கை சரியான சொல். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுப்பார் கைப்பிள்ளை. இதோட உவமை சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். அப்ப எடுப்பார் கைப்பிள்ளையோட உவமை என்ன? சொல்பவர் என்ன சொல்றாங்களோ அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது. அடுத்து ஒரு கலைச்சொல். டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நீ பவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல். நீ பவனத்தை நீத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீ பவனத்தைங்கிறது கடம்பவனம். நீ பவனத்தை கடம்பவனம். கலைச்சொல் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. வினாக்கு விடை வகை கண்டறி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். விளையாடலையான்னு கேட்ட கேள்விக்கு கால் வலிக்கும் சொன்னா அது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடை. 100வது கேள்வி பொருத்தமில்லா விடையை கண்டறி. வினா எதிர் வினாதல் விடைங்கிறது இது செய்யேன். இது செய்யேன் அப்படிங்கிறது வினா எதிர் வினாதல் விடை. முதல் கேள்வி பரி. சின்ன ரா போட்டு பரின்னு கொடுத்துருந்தா இறங்கு, அதுக்கும் சின்ன ரா. இதை நோட் பண்ணிக்கோங்க. சின்ன ராக்கு சின்ன ரா. ஓகேவா? பரிங்கிறது அபகரி. அப்போ அபகரினா அபகரிக்கிறது ஒருத்தங்கிட்ட இருந்து. பரிங்கிறது இறங்கு. அடுத்தது பெரு. சின்ன ரூ. பெருனா பெரிய செயல். பெரிய செயல் செய்யறது தான் பெரு. பெரிய. இந்த பெரு மதிப்பு பெரு. மதிப்பு பெரு. வாங்கிறது மதிப்பு வாங்கிறது மதிப்பு பெரு. பெரிய செயல். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கணும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. தமிழ் அன்பு விடும் கலையை ஏகலை என்றனர். தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதும்போது நமக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அகரவரிசை. அகரவரிசை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸி தான். அகரவரிசை உங்களுக்கு தெரியும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நமக்கு இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும். இது அகரவரிசை. அடுத்தது ஒரு அகரவரிசை. எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். தா அப்படிங்கிற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். தாங்கிற சொல்லோட வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் என்னது? தருதல். கொடு அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். ரிப்பீட்டட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கொடுங்கிறதோட வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். நட அப்படிங்கிற தொழிற்பெயர் நடத்தல். தொழிற்பெயர் தெரியும், தல் அப்படிங்கிறதுல முடியுள்ள தொழிற்பெயர். அப்போ நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் நடத்தல். வருக வேர்ச்சொல் என்ன? வா. வருகன வேர்ச்சொல் வா. பின்வரும் தொடர்களில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரை பூ. இதுல எது வேர்ச்சொல்? இடு. இட்டதோர் தாமரை பூ வேர்ச்சொல் இடு. வாருங்கள் அப்படின்னா வேர்ச்சொல் வா. வாருங்கள் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை என்ன? துளிர், தளிர், குருத்து. கொழுந்து வகை நமக்கு துளிர், தளிர், குருத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் நமக்கு குலை வகையில வரும். கொத்து, குலை, தாறு, கதிர் நமக்கு குலை வகையில வருது. 16வது கேள்வி. அன்பை கொடு, கோடு போடாதே. அன்பை கொடு, கோடு போடாதே. வானம் வானம் 3 சொல்லினா அப்புறம் 2 சொல்லினா. வானம் வானம் ஒளி வேறுபாடு. வானம்னா வெடி. சின்ன நா 2 சொல்லினா போட்டா ஆகாயம். அப்போ 3 சொல்லினா போட்டு வானம் வந்தா வெடி. சின்ன 2 சொல்லினா போட்டா ஆகாயம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, பார்த்துக்கோங்க. வழி வழி. இந்த வழினா வளிமண்டலம், காற்று. பள்ளிக்கு வர லா போட்டால் காற்று. இந்த லா பள்ளி, அந்த லா போட்டால் காற்று. வழிங்கிறது நெறி. வழி பாதையும் சொல்லலாம்ல. இந்த வழி நமக்கு பாதையும் குறிக்கும். இதில் நமக்கு நெறி அப்படிங்கிறது ஆப்ஷனாக இருக்குது. காற்றுங்கிறத கண்டுபிடிச்சாலே இந்த ஆப்ஷன் நம்ம ஈஸியாக போட்டிருக்கலாம்.
19வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். செக் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழ் சொல் காசோலை. செக்குனா காசோலை. இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா தகவலாளர். தகவலாளர். இன்ஃபார்மெண்ட்டுங்கிற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். கிரெடிட் கார்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, இந்த கரன்சி நோட்டு, கிரெடிட் கார்டு, கரன்சி நோட்டு, டெபிட் கார்டு, இ-காமர்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின், நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறி. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். 23 சந்திப்பிழையுள்ள தொடர். நமக்கு பிழை இருக்கிற தொடர் தென்னாடு விலங்குற திகழ்ந்தென் மொழி. தப்பா இருக்கு, இது ஒன்று தான் தப்பா இருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டு. கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல். ஆடினால், இது மட்டும் தான் பொருந்தாமல் இருக்கு. சொன்னால், நவின்றால், பகிர்ந்தால்லாம் ஒரு செயல்ல ஆடினால் மட்டும்தான் பொருந்தாமல் இருக்கு. பொருந்தாத சொல். மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், தென்னை, கோழி, காலம், இதெல்லாமே மரங்களோட பெயர். வேரி அப்படிங்கிறது மட்டும்தான் மரங்களோட பெயர் இல்லை. பொருந்தாத சொல். குறிஞ்சினா நண்பகல் கொடுத்துருக்காங்க, தப்பு. சுட்டினா நெற்றி, மருதம் வைகரை, குழை காது. குறிஞ்சி நண்பகல் இல்லை, இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கான கமெண்ட் கொஸ்டின். குறிஞ்சிக்கு நேராக பொருந்தக்கூடிய சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 27 எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல், சேர்த்தல். எதிர்ச்சொல் படுகர் மேடு. இரவலர், புரவலர். பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுனா பாலூரும். பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் சேர்த்தெழுதணும். பருத்தி பிளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். நூல் பிளஸ் அகம் நூலகம், இது மட்டும் தான் கரெக்ட். சேர்த்தெழுதுகளை நூல் பிளஸ் அகம் நூலகம். கூவல் என்று அழைக்கப்படுகிறது. சரியான வினா. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேவா? எது அப்படிங்கிறது நமக்கு சரியான வினாவா இங்கே இருக்கு. சரியான வினா, பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன. பறவைகள் வானில் பறந்து செல்கின்றன விடை வரும். அதுக்கு வினா பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வாங்கினான். மாங்காய் காய்களை வாங்கினான் தான் மங்கான்னு கொடுத்துருக்காங்க போல. எந்த காலம்னா வாங்கினால், முடிஞ்சு போச்சு, வாங்கி முடிச்சுட்டாங்க, அப்போ நமக்கு இறந்த காலம். இந்த மங்காங்கிறது என்னன்னு தெரியல, மாங்காய் தான் அப்படி கொடுத்துருக்காங்க போல. மாங்காய் காய்களை வாங்கினால்னா இறந்த காலம், அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பொருந்தாத காலம் நமக்கு கேட்டிருக்காங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. முக்காலம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. பொருத்தமான காலம் முக்காலம். 3 காலத்திலையுமே இது பொருந்தும். 37 காலத்திற்கேற்ற வினைமுற்றை கண்டுபிடி. மலர்விரி நேற்று மலர் கொய்தால். மலர் பறிச்சிருக்காங்க, பறிப்பால்னு சொல்லக்கூடாது, கொய்தால். மரத்துலேருந்து எடுக்கும்போது கொய்தால். மலர் விழி நேற்று மலர் கொய்தால். உற்றார்னா உறவினர். உறவினர் இணைத்து சொல்லும் போது. சொற்களை இணைத்து புதிய சொல். தென்னங்கீற்று. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் தான் கரெக்டு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லு இல்லை, அம்மாவிடம் சொல். 42 சொற்றொடரின் இறுதியில முற்றுப்புள்ளி வைக்கணும். சொற்றொடர் இறுதியில் நமக்கு என்ன வரும்? முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் வந்துடும். 43 சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டடி. அந்தோ இயற்கை அழிகிறதே. அந்தோ ஆச்சரியக்குறி, இயற்கை அழிகிறதே ஒரு ஆச்சரியக்குறி. 44 பொருத்தமான நிறுத்தக்குறி. ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பொருத்தமான நிறுத்தக்குறி நம்ம வைக்கணும். பிழையா நன்மொழின்னு தனியா என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. அப்போ வாய்மையை நற்றினை என்ன சொல்லுது அப்படிங்கிறத தனியாக கொட்டேஷன் கொடுக்கணும். பிழையா நன்மொழிக்கு கொட்டேஷன், ஓப்பன் க்ளோஸ் கொட்டேஷன் கொடுத்துட்டு என்று வாய்மொழியை நற்றினை குறிப்பிடுகின்றனர். 45 ஊர் பெயரின் மறு. புதுக்கோட்டை, புதுகை. ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். புதுக்கோட்டை, புதுகை. ஊர் பெயர் மறு. புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டைக்கு கா வருது, புதுகை. புதுச்சேரிக்கு புதுவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழநாடு, சோநாடு. ஊர் பெயர் மருவு, சோழநாடு, சோநாடு.
48 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வெதர் அப்படின்னா வானிலை. இங்கிலீஷில் வெதர் அப்படிங்கிற வார்த்தை, நமக்கு தமிழில் வானிலை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம்ங்கிற தப்பு, வரலாறு. அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர். 50வது கேள்வி, சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையான்னு கேட்டால் கால் வலிக்கும்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல் விடை. இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. 51 விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இங்கே டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்லேயும் அதே கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே வந்து கால் வலிக்கும் என்று அப்படியே உரைக்கிறாங்க. என்று உரைப்பது உற்றது உரைத்தல். என்ன இருக்கோ அதை அப்படியே சொன்னால் உற்றது உரைத்தல். உருவதை உரைப்பது என்ன நடக்க போதோ அதை சொன்னால் இங்கேயே கொடுத்துட்டாங்க. உருவதை உரைப்பதுனா உருவது கூறல் விடை. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு பாருங்க. உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை. இங்கே உற்றது உரைத்தல் போடக்கூடாது. இந்த உருவதை கொடுக்காம என்று உரைப்பது அப்படின்னு கேட்டிருந்தா உற்றது உரைத்தல் போடணும். சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 52 சரியான இணை. ஐயவினாங்கிறது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இப்படி யார் செஞ்சாங்க இந்த செயலை, மங்கையா மணிமேகலையா அப்படின்னு ஐயத்தோட கேட்கறது ஐயவினா. இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. அடுத்தது கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டத்தோட தொகுப்பு தான் இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டத்தின் தொகுப்பு. அலுவல் சார்ந்த சொற்கள். சம்மன் அப்படின்னா அழைப்பானை. வீட்டுக்கு சம்மன் அனுப்பியிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லுவாங்கள்ல, கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புனா நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னா அழைப்பானை, வரணும் அப்படின்னு சொல்கிறதா சம்மன். கலைச்சொல் அறிக. கிளீனர் துப்புரவாளர். கிளீனர்னா யாரு, துப்புரவாளர். 56 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், எதிர்பாராத நல் வாய்ப்பு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல்னா எதிர்பாராத நல் வாய்ப்பு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். விரலுக்கு இறைத்த நீர் போல. விரலுக்கு இழைத்த நீர் போலனா பயனற்ற செயல். அப்போ விரலுக்கு வந்து நீர் இறைச்சா என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாதுல்ல. அப்போ நம்ம விரலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செயலாக இருக்குது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் யாரோ செஞ்ச ஒரு செயலாக இருக்குது. பிறவினை தொடர். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினைத்தொடர். கவிதா தான் என்ன பண்ணியிருக்காங்க, கமலா தான் என்ன பண்ணியிருக்காங்க, கவிதை வந்து படிச்சிருக்காங்க. செயப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை என்ன இருக்கு, கவிதாவால் படிக்கப்பட்டிருக்கு. செயப்பாட்டு வினைத்தொடர். யானை புக்க புலம் போல. இதில் உவமை என்ன, வீணாக்குவது. யானை புக்க புலம் போல வீணாக்குறது. விடைக்கேற்ற வினா வந்து கண்டுபிடிக்கணும். சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சாலை சந்திப்புகளில் எவருக்கு முதலிடம் தர வேண்டும். சாலை சந்திப்பு வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து முதல்ல யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடம் தரணும். அப்போ யாருக்கு அப்படிங்கிறத இங்கே எவருக்கு முதலிடம் தர வேணும். முன்ன வந்தவங்களா பின்ன வந்தவங்களா, யாருக்குன்னு பொதுவாக கேட்காம முன்னாடி போனவங்களுக்கு அப்படிங்கிறனால எவருக்கு முதலிடம் தர வேண்டும். சந்திப்பில் நுழையும் போது சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்கள். இங்கே வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால எவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், யாருக்குன்னு போடக்கூடாது. வினைக்கேற்ற வினா. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து என்ன. சொல்லின் இடையில வரும் எழுத்து வந்து ஆயுத எழுத்து. அப்போ சரியான வினா வந்து இதுதான். அடுத்தது திருநெல்வேலி. போன கொஷினில் பார்த்த அதே பேராகிராஃபை அப்படியே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அதே லெசன்லேருந்து ஒரே லெசன்லேருந்து பேராகிராஃப் திருப்பி தராங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. மேற்கில் நமக்கு திருநெல்வேலி இருக்குது, அடுத்து நமக்கு கிழக்கில் பாளையங்கோட்டை இருக்குது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைத்தனர். அப்போ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் என்னன்னா நமக்கு பாளையங்கோட்டை. ஜிஎஸ்ல ஜென்ரல் ஸ்டடீஸில் பொது அறிவியலை நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கேள்வி பார்த்தரலாம். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. 67 கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. கிழக்கு மேற்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
கிழக்கு மேற்குல நமக்கு கிழக்கு சைடு பாளையங்கோட்டை அமைஞ்சிருக்கு, மேற்கு சைடு திருநெல்வேலி அமைஞ்சிருக்கு. தாமிரபரணி நதியோட மேற்கு சைடும் கிழக்கு சைடும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் வந்து இருக்கு. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். 70 வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. இதுல என்ன அணி இருக்கு? உவமை அணி வந்து இருக்கு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், போல அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. இதுவென்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. போல போன்று உருபு வந்து வந்தா அது நமக்கு உவமை அணியா வரும். போல போல் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. போல போன்றுல நமக்கு போலங்கிற உருபு இங்கே வந்திருக்கு. 71 ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர், பிழை இருக்கிற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது. இது வந்து பிழையுற்ற தொடரா இருக்கு, இதான் தப்பு. சொல்லும் பொருளும் ஈன்று அப்படின்னா என்ன? ஈன்று தந்தது, நமக்கு வந்து கொடுக்கறது ஈன்றுனா. கொம்புனா கிளை, கொம்பு கிளை தெரியும். அடுத்து கழித்திட, கழித்திடனா மகிழ்ந்திட, சந்தோஷமா இருக்கிறது. அதிமதுரம் மிகுந்தவை, அதிமதுரம் மிகுந்தவை. 73 மறுபடியும் ஒரு சொற்பொருள். முகில்னா மேகம், முகில் மேகம். கேசரம்னா கூட்டம், கேசரம் கூட்டம். வாகு சரியாக, வாகு சரியாக. விண்ணம் சேதம், விண்ணம் சேதம். வெற்பு சரியான பொருள் மலை, வெற்புனா மலை, வெற்பு மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா அப்படிங்கிறது மட்டும்தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். 76 ஒரு ஓர். அது ஓர் இனிய பாடல், அது ஓர் இனிய பாடல், அது ஓர் இனிய பாடல். 77 பூக்களை பறிக்காதீர், இது ஒரு கட்டளை தொடர், இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். சொற்களை மாற்றி அமைத்து சரியா தொடர் அமைக்கணும். சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது, சேரர்களின் தலைநகராக வஞ்சி எனக்கு விளங்கியிருக்கு. சொற்களின் கூட்டு பெயர்கள். நெல் அப்படின்னா வயல், நெல்னா வயல், இதான் கூட்டு பெயர். அடுத்து பொறுத்துக மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாழைனா வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பனம் குறும்பை, பனம் குறும்பை. மாவடு, மாவடு ஈஸி, இதை கண்டுபிடிச்சாலே 4ங்கிறது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க அவங்க. அடுத்து வெள்ளரி பிஞ்சு தெரியும், வெள்ளரி பிஞ்சு நமக்கு வந்து ஈஸி தான். வெள்ளரி பிஞ்சுங்கிறது நமக்கு 2வது ஆப்ஷனில் வருது, இது 2 இருக்கு. பனம் கச்சல் தெரிலனாலும் வாழைக்கு என்ன? வாழை கச்சல், வாழை கச்சல் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 ஆப்ஷன் இதில் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். 81 சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர். புல்னா புற்கள், புல் புற்கள். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை வந்து பொதிகை மலை. இளங்கோவடிகள் வந்து ஒரு மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியிருக்காரு, அது என்ன மலைனா பொதிகை மலை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர். குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் வந்து செங்கீரை, செங்கீரை. 84 வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ்ங்கிற சொல் பாரம்பரியம், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அக்ரானமி உளவியல், அக்ரானமி உளவியல். 87 தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். க, ஞ, சா, நா, பா, மா, தா, நா ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள். ழகரம் மா போன்று இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இதில் நமக்கு கூற்று சரி, காரணம் 1 வந்து தப்பாக இருக்குது, மயங்கொலிகள் கிடையாதுல்ல. இந்த ஞாலாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் தான் கொடுப்போம். காரணம் 1 மட்டும் தப்பாக இருக்குது, கூற்று சரி, காரணம் 2 வந்து சரி. மயங்கொலிகள் வந்து நமக்கு 8 கிடையாது. என்ன அப்படிங்கிறத இது ஒரு கமெண்ட் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க, சொல்லுங்கள். கமெண்ட் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு நிறையா கெயின் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். 88 கூற்று 1 போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. கூற்று 2 போலி 3 வகைப்படும். போலிங்கிறது 3 வகைப்படும், கரெக்டு. 3 வகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு, அப்போ எல்லாமே கரெக்டு. போலிங்கிறது போல இருத்தல் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்திருக்கு. போலிக்கு மொத்தம் 3 வகைகள் இருக்குது, 3 மட்டும் இல்லாமல் இன்னொரு வகை சேர்த்தி வந்து போலிக்கு வந்து இருக்குது. 89 சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். கரெக்டு தான். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்ஹே. சிதம்பரனார்னா யாரை சொல்கிறாங்க இங்கே? விஓசி,
வி.ஓ. சிதம்பரனாரை வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட பிரசங்கத்தையும் பாரதியார் பேச்சையும் கேட்டா, பாரதியார் பாட்டையும் கேட்டா செத்த பிணம் உயிர் பெற்று இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஓசிக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி யாரு? பின்ஹே. ரெண்டுமே கரெக்டு. இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் கொஷின் தமிழ் புக்கில் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 90 குறில் நெடில் மாற்றம் தரும் பொருள். மனம்னா உள்ளம், மானம்னா பெருமை கேடு. அடுத்து குறில் நெடில். வலினா வலி காற்று, வாளி அப்படிங்கிறது கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். இது ஒரே கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. வலினா காற்று, இதை கண்டுபிடிச்சிடலாம். வாளிங்கிறது கைப்பிடி வைக்கிற ஒரு பாத்திரம். அடுத்து 92 மரிங்கிறது இரத்தல், மரினா இரத்தல். மாரிங்கிறது மழை, மழை, மரினா இரத்தல். 93 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஒரே கொஷின் தாங்க திருப்பி கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கொஷினில் வந்து நமக்கு இலக்கணம் ஒரே கொஷின் திருப்பி கேட்ட கொஷினே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனென்றால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. விளக்கு அப்படின்னா விளக்கு இருபொருள் தருக. விளக்கு விளக்கி கொடுக்கறது, விவரித்தல், ஒளி தரும் ஒரு சாதனம். ஸோ விளக்கமாக சொல்கிறது இருக்குல்ல, விவரித்தல், விளக்கமாக கூறுறது, அப்புறம் ஒளி தரும் ஒரு சாதனம், அதான் வந்து விளக்காரு. 95 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மழலை பேசும் மொழி அழகு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் நூல்கள் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. தமிழ் நூல்கள் எங்க இருக்கு? 2ஆம் தளத்துல வந்து இருக்கு. அடுத்தது விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடந்தன. விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பனியில் மூழ்கி கிடந்தன. 98 இணையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தனர். இறையான்குடி மாரநாயனார் சிவனடியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு தரதுக்கு அவங்கள்ட்ட தானியம் ஒன்றுமே இல்லை. ஸோ அன்னைக்கு விதைத்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து வந்து படைச்சிருக்காங்க. உபசரிப்புக்கு வந்து விருந்தோம்பலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குது. 99 சரியான இணைப்பு. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தினா துன்பப்படுவோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 100வது கேள்வி சரியான இணைப்பு சொல். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். எல்லாம் தெரிஞ்ச அறிஞர் எப்படி இருப்பாங்க? அடக்கமாக இருப்பாங்க. ஆனால் மூடர் வந்து ஆரவாரம் செய்வாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின் பேப்பரோட நேம் அண்ட் டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. February 15, 2024 தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தின தேர்விலிருந்து 100 தமிழ் கேள்விகள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முதல் கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஃபேக்ஸ்னா தொலைநகல் இயந்திரம், ஃபேக்ஸ். மாஸ்க் தமிழ் சொல் முகக்கவசம், மாஸ்க் முகக்கவசம். கோயமுத்தூர் மருவு கோவை, திருச்சிராப்பள்ளி மருவு திருச்சி, கும்பகோணம் மருவு குடந்தை. சரியான நிறுத்தக்குறிகள். அடடா எவ்வளவு சிற்பங்கள், அடடா ஆச்சரியக்குறி எவ்வளவு சிற்பங்கள். சரியான நிறுத்தக்குறியீடு. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இது ஜிஎஸ்லையும் கேட்கலாம், இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது, பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். மேல் கஞ்சி, அப்போ நீத்து பாகம்ங்கிறது மேல் கஞ்சி. சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். எழுத்து வழக்கு தொடர். சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. பொருத்தமான காலம் வந்து அமைக்கணும். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அப்போ வேலை செஞ்சாதான் அவங்க ஊதியம் வாங்குவாங்க. எதிர்கால நிகழ்வு. விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்தா சரியான சொல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் விண்மீன் அப்படிங்கிற பொறுத்துனா நமக்கு சரியான இணையா இருக்கு. பொருத்தமான காலத்தை வந்து கண்டுபிடிக்கணும். குமரன் மலையில் நனைந்தனன். அப்போ வந்து ஆல்ரெடி மலையில் அவங்க நனைஞ்சிட்டாங்க. குமரன் மலையில் நனைந்தனன்னா இறந்த காலம். உரைத்த வேர் சொல் உரை. கேலி சித்திரம் என்றால் என்ன? சரியான வினா என்ன? கேலி சித்திரம் என்றால் என்ன?
15வது கேள்வி, சரியான வினாச்சொல். முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க சரியான வினா. 16, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையில் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டினை நம்ம இதுக்கு முன்னாடியே 2 தேர்வில் பார்த்துருப்போம். முக்கியமான கேள்வி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. 18, சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால் அப்படிங்க சரியான இணையா இருக்கு. அடைப்புக்குள்ள ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, இதோட கரெக்டான பொருத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கொழுந்தாடைங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி. இலக்கண குறிப்பு. கொள்க குறைக்க வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. கான் முடிஞ்சிருக்கா? வியங்கோல் வினைமுற்று. படிங்கிறது படிக்கட்டு படித்தல். சரியான இருபொருள். படிக்கட்டு படித்தல் தான் படி. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும். நகை அப்படின்னா புன்னகை, இல்லைன்னா அணிகலன் ஆபரணம், அதான் புன்னகை. நகை அப்படிங்கிறத புன்னகைன்னு சொல்லலாம், ஆபரணம் சொல்லலாம். இருபொருள். கூவல்ங்கிறது நீர்நிலைக்கு வரும், பள்ளம்க்கு வரும். நீர்நிலை பள்ளம் கூவல்னு சொல்லலாம். அடுத்து உழை உலை, ரெண்டுக்கும் என்ன பொருள் வேறுபாடு? உழைனா உழைப்பு, உலைங்கிறது சேரு. சேரு சாதாரண லா, பள்ளிக்கு வர லா வந்தா சேரு. உழைங்கிறது உழைப்பு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் தருமாறு எழுதணும். மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கூற்று காரணம் சரியா தவறா? தில்லான் இந்தியா தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். ரெண்டுமே சரி. தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமை யாருக்கு? தமிழர்களுக்கு உரியது. ரெண்டுமே சரியா இருக்கு. 27, 3 தொடர்களில் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இருந்த இடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? பயணச்சீட்டு வாங்கலாம். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்படுவனவாகும். இதில் நமக்கு ஆ மட்டும் தப்பாக இருக்குது, படிக்கும்போது தெரியுது. வங்கி அட்டை இல்லை அப்படின்னாலும் நம்ம அலைபேசி எண்ணை வச்சு நம்மளால் பணம் செலுத்த முடியும். அப்போ இது மட்டும்தான் தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆ கரெக்டு, ஈ கரெக்டு, ஆ மட்டும் தப்பாக இருக்குது. அடுத்தது மீடியா அப்படின்னா ஊடகம். மீடியா ஊடகம். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு. அடுத்து பொருத்தமான பொருளை கண்டுபிடிக்கணும். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. திங்கள் நிலவு. திங்கள் நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுறது தேவாரண்யம். திருமறைக்காடுன்னு அழைக்கப்படுறது தேவாரண்யம். ஆட்டு மந்தை. எத்தனை டைம் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியல. ஆட்டு மந்தை. அடுத்தது கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர். கல்னா கல்குவியல். கற்குவியல். கற்குவியல். பழம் கூட்டுப்பெயர். பழம் குலை. பழம் குழை. சரியான தொடர் சாண்டியாங்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தான். சாண்டியாங்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தான். இதான் சரியான தொடர். அடுத்தது சரியான தொடர் கண்டுபிடிக்கணும். தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் உகந்த மொழி. 39 சரியான தொடர். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. சலிமலிங்கிற பாடத்தில் வரும்ல, சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தவை. ஒரு ஓர் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஒரு இல்லை, ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஒரு இரவும் ஓர் பகல் சரியா எழுதணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள். 42 ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஓர் கேள்வியில் கொடுத்துருக்க கேள்வியில் மாற்றி போட்டால் நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் பெரும்பாலுமான கேள்வி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் எப்படி இருக்குது? கொடுத்துருக்க ஒரு ஓரை இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டால் நமக்கு விடை சரியாக அமையிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அதை வந்து பார்த்துக்கோங்க. சொற்பொருள் விச்சை அப்படிங்கிறது கல்வி, விச்சை கல்வி. ஈயில் கொடுத்தல், ஈயில் கொடுத்தல். பரிதிங்கிறது கதிரவன், பரிதி கதிரவன். வெற்பு மலை, வெற்பு மலை ஈஸி கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்று கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் வந்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. விச்சை கல்வி, ஈயில் கொடுத்தல், பரிதி கதிரவன், வெற்பு மலை. உரு இச்சொல்லின் பொருள், உருனா அழகு, உரு அழகு. அடுத்தது அழகு, அழகு இல்லை அழகு. ஓகே, உருங்கிறது அழகு. 45 சொல்லும் பொருளும். பொக்கிஷம் செல்வம், பொக்கிஷம் செல்வம். பரினா குதிரை, பரி குதிரை. சிங்காரம்னா எப்படி, அழகா இருக்கணும், அழகு. சூரன்கிறவங்க வீரன், சூரன் வீரன். பிழை நீக்கி எழுதணும். புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன், அவன் அல்லன், அல்லன் கொடுத்துருக்காங்க, அல்லன் கொடுத்துருக்காங்க, அவன் அல்லன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். யானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஸோ பெயர் வந்திருக்கு, அவன் வந்திருக்கு அப்படின்னாலே அல்லன், அவள் வந்தா அல்லல்னு போடுவோம்ல, அந்த மாதிரி கண்ணன் பெயர் வந்தா அல்லன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதணும். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தார். அப்போ ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதான் வந்து ஒருமை பன்மை பிழை எதுவுமே இல்லாமல் சரியாக இருக்கிற தொடர். யார் வந்து பருவ காலத்தோட பயனை வந்து உலகிற்கு சொல்லியிருக்காங்க, ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, கேள்விகளை வந்து நிரப்பணும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணன் தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வராங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். பத்தி படிச்சு முடிச்சாச்சு. கேள்வி பார்க்கலாம். காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாரு? சிறுவர் சிறுமியர் 2 பேர் வந்து நுழைய முயற்சிருக்காங்க. இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்கியது, நேர்மையை வந்து விளக்கியிருக்கு. அவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க நேர்மையாக சொல்லியிருக்காங்க. அம்மானால பணம் கட்ட முடியாது அப்படின்னு அம்மா ரொம்ப சிரமப்படுறாங்க. அம்மா எங்களை அனுப்பல, நாங்களாக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்கிறாங்க. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன இருக்கு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு, நெகிழ்ந்திருக்காரு. சிறுவனும் சிறுமியும் எதற்கு காமராசன் வீட்டுக்கு வந்தாங்க? தேர்வுக்கு பணம் கட்ட காசு கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. காமராசர் செய்த உதவி வந்து என்ன பண்ணியிருக்காரு, உடனே மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பூட்டும் கதவுகள் பிரித்தெழுதுனா என்ன கிடைக்கும்? பூட்டும் பிளஸ் கதவுகள். பொய் அகற்றும் பிரிச்செழுதுனா பொய் பிளஸ் அகற்றும், பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். நலமெல்லாம் அப்படிங்கிற சொல்ல பிரச்சனை என்ன கிடைக்கும்? நலம் பிளஸ் எல்லாம், நலமெல்லாம், நலம் பிளஸ் எல்லாம். ஊக்கம்ங்கிறது எதிர்ச்சொல் சோர்வு, ஊக்கம் சோர்வு. மறுபடியும் ஒரு எதிர்ச்சொல். அணுகு அப்படின்னா விலகு, அணுகு விலகு. ஐயம் தெளிவு, ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு, ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. இது ஈஸியாக தான் இருக்குது. நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல், நீக்குனா சேர்க்கணும். பொருத்தமான சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும், பொருந்தா சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அதே கேள்வி எந்த மாற்றமும் இல்லாமல் வந்திருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்க மாநிலங்கள் 3 கொடுத்துருக்காங்க, அண்டை நாடு 1 இருக்குது, இலங்கை. அப்போ இதான் பொருந்தலை. அதே கொஷின், சேம் கொஷின், எந்த ஒரு ஆப்ஷனும் கூட மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருந்தா சொல்ல கண்டுபிடிக்கணும். அவர் அல்லீர், இது மட்டும்தான் பொருந்தாமல் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து அவள் அவை எல்லாம் கரெக்டு. இது 1 மட்டும்தான் பொருந்தலை, தப்பாக இருக்குது. 62 பொருந்தா சொல்ல வந்து கண்டுபிடிக்கணும். இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் படிக்கும் மாணவி, படித்த மாணவன் படிக்கும் மாணவி. இதான் வந்து இறந்த கால பெயரெச்சமாக இருக்குது. கீழ்காணும் தொடரில் மரபு பிழையற்ற தொடர். காகம் கரையும், காகம்னா கரையும், மயில்னா ஆகவும். இதான் சரியாக இருக்குது. பிழை நீக்கி எழுதணும். சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. அப்போ இதில் உபதேசம்னா என்ன? அறிவுரை, அட்வைஸ் பண்ணுறாங்க. உபதேசம்ங்கிறது வேற்றுமொழி சொல், பிறமொழி சொல். தமிழ்மொழி ஆக்கும் போது நமக்கு அறிவுரைகள் அப்படிங்கிறத கரெக்டாக வருது. சரியான தொடர். கண்ணகி சிலம்பு அணிந்தாள், கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இதான் கரெக்டு. ஆங்கில சொல் பேங்க்னா வங்கி, இது மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு, டிஜிட்டல்னா மின்னணு, கரன்சி நோட் அப்படிங்கிறது தான் பணத்தாள், கரன்சி நோட் பணத்தாள். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்
பேச்சாற்றல் தான் எலோகூஷன். கரெக்ட். பேச்சாற்றல் எலோகூஷன். யூனிட்டிங்கிறது ஒற்றுமை, கரேஜுங்கிறது நேர்மை, தைரியம் அப்படின்னு வரும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதணும். டெபிட் கார்டு அப்படின்னா பற்ற அட்டை. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு போன கிளாஸ்லேயே சொன்னேன். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கரன்சி நோட் திருப்பி திருப்பி கேட்குற கேள்வியாக இருக்குது. அப்போ டெபிட் கார்டுனா பற்ற அட்டை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி அப்படின்னா தொடர், வரினா தொடர். இதான் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையாக இருக்குது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை வந்து சொல்லணும். பறவைனா கடல், சின்ன ரா வந்தால் கடல், பெரிய ரா வந்தால் அது ஒரு புல். ஓகேவா? புல் இல்லாட்டி பறக்கும் பறவை, அதோட நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து பிழையற்ற தொடர், பிழை இல்லாத தொடர் வந்து கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கொஷின் நிறையா பார்க்கும்போது பிழையற்ற தொடர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 72 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணினா வனப்பு, அணி வனப்பு, இதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கும்பல், சிவியல், அலியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? கெட்டுப்போன காய்கனியை வந்து குறிக்கிறது. சூம்பல், சிவியல், அலியல். சூம்பல், சிவியல், அலியல் அப்படிங்கிறது கெட்டுப்போன காய்கனி வகையை வந்து குறிக்குது. ஒரு பொருள் தரும் சொற்கள் வந்து கடல்னா முன்னீர், பௌவம். முன்னீர், பௌவம்ங்கிறது கடல். பெருனா பெற்ற, வேர்ச்சொல். வேர்ச்சொல் வந்து பெயரச்சமாக்குக. பெருங்கிற வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்கணும்னா பெற்ற அப்படின்னு எழுதணும். ரா வந்திருக்குல்ல, ரா. ராங்கிறது வந்து ஆ சவுண்டில் வரும்ல, பெயரச்சம். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லை இணைப்பு. பொறிங்கிறது பொறித்த, பொறி பொறித்த. ஆடினான் வேர்ச்சொல் ஆடு, ஆடினான் ஆடு. வேர்ச்சொல்லின் வினைமுற்று. குமை அப்படின்னா குமைந்தன, குமை குமைந்தன வினைமுற்று. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்ல வினைமுற்று. கானோட வினைமுற்று கண்டான், கான்னா கண்டான். அகரவரிசை ஈசி. உழவு, ஏர், மண், மாடு. இது நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 100 கேள்விகள்னு, அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. அகரவரிசை வந்து ஈஸி. உழவு, ஏர், மண், மாடு தான் இதில் சரியான அகரவரிசையாக இருக்குது. அடுத்ததில் உடுக்கை, கணப்பாறை, பிடித்தல், மகுடி. உடுக்கை, கணப்பாறை, பிடித்தல், மகுடி. முதல் எழுத்து மட்டும் பார்த்தா போதும். அகரவரிசை சொற்களில் சீர் செய்யணும். அகரவரிசை இது ஒரு அகரவரிசை. ஆய்வரிசையிலேருந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதணும். அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. கரெக்டு. அடுத்து தின், தின் 3 சொல்லினா 2 சொல்லினா. 3 சொல்லினா போட்டு தின் கொடுத்தா வலிமை, 2 சொல்லினா தின் கொடுத்தா உன், உன். ஓகேவா? இதெல்லாம் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. தின், தின், தின் 3 சொல்லினானா வலிமை, 2 சொல்லினாக்கு உன். 85 இரு வினைகளில் பொருள் வேறுபாடு இருந்து சரியான தொடர் வந்து கண்டுபிடிச்சு எழுதணும். குவிந்து, குவித்து. அப்போ அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்கள் குவித்தனர். குவித்தனர்னா கொண்டு வந்து கொடுக்கறது, நிறையா கொடுக்கறது. குவிந்தனா அதுவே என்ன சொல்கிறது, நிறையா பாராட்டுகள் வந்து குவிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது குவிந்தது. குவித்ததுன்னா ஒரு பொருளை கொண்டு வந்து நிறையா சேர்த்தி வைக்கிறது. இங்கே ஒரு அகரவரிசை, இதையும் ஆய் வரிசையிலேருந்தே கொடுத்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? சரியான வினா வந்து பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கு ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். 88 விடைக்கேற்ற வினா. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? ஏறு தழுவுதலுக்கு எது அப்படிங்கிற கேள்வி நம்ம கொடுக்கலாம். கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருள். கல்லில் நார் உரித்தல் என்ன? இயலாத செயல். கல்லில் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது இயலாத செயல் தான் உவமை. செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தால், கயல்விழி பாடி மகிழ்ந்தால் செய்வினை தொடர். பிறவினை தொடர். அவனை திருந்தச் செய்தான், அவனை திருந்தச் செய்தான். இதான் வந்து பிறவினை. 92 பசுமரத்தை ஆணி போல என்ன? மனதில் ரொம்ப ஆழமாக பதிகிறது. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. இது திருப்பி திருப்பி கேட்குற கேள்வி. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணவும் செயலும் ஒத்து வராமை. ஒன்று நினச்சிட்டு வேற ஒன்று செய்கிறது. அவளை நினைத்து உரலை இடித்தல், எண்ணவும் செயலும் ஒத்து வராமை. வாலண்டியர் தமிழ் சொல் என்ன? தன்னார்வலர். தன்னார்வலங்கிறது தான் வாலண்டியர். கிளைமேட்டுங்கிறது தட்பவெட்ப நிலை, தட்பவெட்ப நிலை. காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ். 98 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது, அங்கே கொடுத்துட்டாங்க, ஏவி கூறுவது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன்னு மறுத்து சொல்றது, மறுத்து சொன்னா மறை விடை. கடைக்கு போவாயாங்கிற வினாவுக்கு போக மாட்டேன்னு மறுத்து சொன்னா மறை விடை.
டிஸ்கஸ் பண்ண கொஷின் பேப்பரோட நேம் அண்ட் டேட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடிஷ்னல் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் தவிர வேறு எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோவில் ஏதாவது குவரிஸ் இருக்குது, நான் சொல்லியிருக்க தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட். நான் தமிழ் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு ரிவிஷன் கிளாஸ். புதுசாக வரவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு 90% சிலபஸை படித்தவங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்தியாக ஒரு 100 கேள்வி ரிவிஷன் பண்ண ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டவுட் இருந்தாலும் இல்லை நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதை நான் என்னன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.